சிவா, திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் அல்ல திருவுருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24வது ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். அப்பர் அருளை மன்றத்தின் சார்பாக மேன்மைகள் சைவ நீதியை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கிற நிலையில், சொல்லிய பாட்டின் பொருளுணர்கிற நிலையில் திருமுறைகளுக்கு தொடர்ந்து அறிஞர்கள் பலரை கொண்டு திருமுறை சிந்தனையை பொருளோடு உணர்கின்ற வகையில் நல்ல சொற்கள் எல்லாம் மாற்றச் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய சிவத்திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பாளராக இருந்து நல்ல தோண்டாற்றிக் கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் திருமுறை விண்ணப்பம் செய்த அம்மையார்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கத்தில் இணைந்திருக்கிற சைவ தமிழ் அன்பர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய சிந்தனையை நாம் தொடங்குவோம். இந்த சிந்தனையை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சில செய்திகள். 2 திருமுறைகளை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது நம்முடைய அப்பர் அருளை மன்றத்தின் சார்பாக 3ஆம் திருமுறை சிந்தனை தொடர்கிறது. அந்த வகையில் சைவர்களுக்கு கோயிலாக விளங்குகின்ற தில்லையிலிருந்து தான் இந்த 3ஆம் திருமுறையினுடைய முதற் பதிகம் தொடங்குகிறது. அதைத்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் அன்பர்களே. தொடர்ந்து 3ஆம் திருமுறையை பல்வேறுபட்ட துறைகளில் வாழ்கிற பணியாற்றி கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தொடர்ந்து உரையாற்ற இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் கேட்டு இந்த வாழ்வினுடைய உறுதி பயன் என்னவோ அதை நாம் பெறுவதற்கு முயல வேண்டும். இந்த இன்றைய உரைக்கு கூட நம்முடைய அம்மையார் அவர்கள் கொடுத்திருக்கிற அருமையான தலைப்பு, காதலால் கடல் சேவடி கைதோழ உற்றவர் உலகின் உறுதி கொள வல்லவரே என்ற ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கிறார்கள். காதலால் கடல் சேவடி கைதோழ உற்றவர் உலகின் உறுதி கொள வல்லவரே. அப்போ பெருமானிடத்து கொண்ட காதலால் என்றால் காதலோடு என்ற அந்த ஆள் உருவை உருவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். காதலோடு பெருமான் கடல் அணிந்திருப்பதனாலேயே அந்த பெருமானுடைய திருவடிகள் சிவந்திருக்கின்றன. சேவடி என்றால் செம்மையை தருகின்ற வீடு பேற்றை தருகின்ற செந்நெறியை காட்டுகின்ற அடி அந்த திருவடி. அது கடலணிந்து சிவந்திருக்கிறது. நாம் அந்த கடலணிந்து சிவந்திருக்கிற திருவடியை காதலோடு தொழ வேண்டும். அவ்வாறு தொழுகின்ற வாய்ப்பினை உற்றவர்கள் இந்த உலகத்திலே ஆன்மலாபம் பெற்றவர்கள் ஆவார்கள். இந்த உலகத்தில் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற உறுதி பொருளையும் பெற்றவர்கள் ஆவார்கள். அவற்றையெல்லாம் பெறுகின்ற உறுதியை கொள்ளுகின்ற வல்லவர்கள் ஆவார்கள் என்ற அருமையான தலைப்பை தந்திருக்கிறார்கள். அந்த தலைப்பின் கீழ் இந்த முதற் பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அன்பர்களே. அந்த பதிகத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த பதிக சிந்தனை, இந்த பதிகம் எந்த நிலையில் பாடப்பட்டது என்பதை பற்றி கொஞ்சம் நாம் சிந்தித்து விட்டு அந்த பதிகத்திற்குள் செல்ல வேண்டும். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 3 தலப்பயணங்களை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு தலப்பயணமும் உங்களுக்கு தெரியும், சீர்காழியில் தொடங்கி மீண்டும் சீர்காழியிலே நிறைவு செய்வார். அதுபோல 3 தலப்பயணங்களை நிறைவு செய்து கொண்டு 4வது தலப்பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக தன்னுடைய தந்தையாராகிய சிவபாத இருதயரிடம்
அவரை தவமுனிவர் என்றே சொல்வார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். அந்த சிவபாத இருதயரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். தில்லை நடம் பயில்வாரை பணிந்தேத்த, தில்லை நடம் பயில்வாரை பணிந்தேத்த இரவி எழும் பெருங்காதல் வெள்ளத்தை உள்ளத்தில் தர இசையும் குறிப்பறிய தவமுனிவர் அருள் செய்தார் என்று தன்னுடைய தந்தையார் ஆகிய சிவபாத இருதயரிடம் தான் தில்லையை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தினை வெளியிடுகிறார். உடனே பெற்றெடுத்த வள்ளலாராகிய அந்த சிவபாத இருதயர் சீர்காழியில் இருக்கிற தோணியப்பருடைய அருளை பெற்றுக் கொண்டு எல்லோரும் புறப்படுகிறார்கள். யாரெல்லாம் புறப்படுகிறார்கள் என்று ஒரு பட்டியலை தருகிறார் அப்படி தேவச்சேக்கிழார். பெருமான் நாவுக்கரச பெருமான் ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற பாடல்களை எல்லாம் பள்ளிசைத்து பாடுகின்ற யாழிசைத்து பாடுகின்ற யாழ்ப்பாணரும் சிவபாத இருதயரும் அடியார்கள் பலரும் சூழ வெங்குருவேந்தன் ஆகிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தில்லையை நோக்கி வழி செல்வார். அவ்வாறு செல்கிற பொழுது இடையிலே கொள்ளிட நதிக்கரை குறுக்கிடுகிறது. நம்ம நன்றாக தெரியும். சீர்காழிக்கும் தில்லைக்கும் இடையிலே மிக பெயராக கொள்ளிட ஆறு ஓடுகிறது, நமக்கு எல்லாம் தெரியும். இன்றைய நூற்றாண்டிலே இவ்வளவு அகலமாக ஆழமாக நீர்ப்பெருக்கோடு விளங்குகிறது என்றால் 7ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அது வெள்ள நீர் பெருக்காகவும் உடையதாகவும் அகலமுடையதாகவும் ஆழமுடையதாகவும் தராமதலான கொடிய நீர்வாழ் உயிரினங்களை உடையதாகவும் விளங்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கொள்ளிட நதிக்கரை கூட ஞானசம்பந்த பெருமான் அந்த கொள்ளிட நதிக்கரைக்கு வந்தவுடனே அவருடைய திருவடிகளில் பணிந்து வணங்கி வரவேற்றதாம். அதோடு மட்டுமல்ல, கடலில் இருந்து எதிர்நோக்கி வருகின்ற அந்த உப்பங்கழி வழியாக வருகின்ற பொருளும் அவரை பணிந்து வரவேற்றன என்று அவருடைய கொள்ளிட நதிக்கரைக்கு வருவதை குறிப்பிடுகிறார். அவ்வாறு கொள்ளிட நதிக்கரைக்கு வந்ததற்கு பின்னாலே தென்கரையிலிருந்து வடகரை செல்கிறார். வடகரைக்கு சென்றவரை அந்த திரு எல்லை நம்முடைய நகர அமைப்பெல்லாம் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய நேரமாகும். எனவே அந்த திரு எல்லைக்கு போவதற்கு முன்பாகவே அவரை பொய்கையெல்லாம் வரவேற்கின்றன. ஞானசம்பந்த பெருமானையும் அவரோடு வந்திருக்கிற அடியார்வர் மக்களையும் சிவபாதகரையும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் பொய்கை வரவேற்கிறது. மலர் சோலைகள் வரவேற்கின்றன. வயலில் விளைந்திருக்கிற நெல் பயிர்களெல்லாம் வரவேற்கின்றன. நல்ல மனம் வீசுகிற பாக்கு மரங்கள் வரவேற்கின்றன. ஆகாயமே பெருமானை வரவேற்கின்றது என்று இப்படியாக எல்லோரும் எல்லா இயற்கை பொருளும் ஞானசம்பந்த பெருமானையும் அவரோடு வந்தவர்களையும் வரவேற்க ஞானசம்பந்த பெருமான் தன்னை எதிர்கொண்டு வரவேற்கிற நந்தனவனம் பணிந்து அணைந்தனர். எங்கே தில்லை சூழ் நெடுமதில் தென்திருவாயிலை நோக்கி, தென்திருவாயில் என்றால் கோபுரம் அல்ல, இங்கே ஒரு நகரத்தினுடைய பெரிய முதலாளி சூழப்பட்டிருக்கிற வாயில் இந்த தென்திருவாயில் நோக்கி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நந்தவனங்களை எல்லாம் படித்து கொண்டு தன்னை வரவேற்கின்ற பொய்கைகளையும் நெற்சாலிகளையும் பூகங்களையும் இவற்றையெல்லாம் வணங்கிக் கொண்டே செல்வார். அப்படி நம்முடைய வரலாறு, நம்முடைய நாவுக்கரச வரலாறாகட்டும் மற்றவருடைய வரலாறாகட்டும் ஒரு நகரத்துக்கு செல்கிற பொழுது அந்த நகரத்திலே இருக்கிற இயற்கை பொருள் எல்லாம் எவ்வாறு மகிழ்ச்சியோடு வரவேற்றன என்ற செய்திகளை எல்லாம் நம்முடைய தெய்வ சேக்கிழார் மிக அருமையாக குறிப்பிடுவார், ஆங்காங்கு அறிந்து இன்புறுவீர்களாக. அடுத்து இந்த திருவாயிலுக்கு செல்கிறார். அங்கே அந்தணர்கள் எல்லாம், தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் வருகின்றார் என்பதை அறிந்து எப்படி என்ன நினைத்து வரவேற்கிறார்களாம். உமையம்மையார் கொங்கையிலே கறந்த மெய்ஞானமாம் போனகம், மெய்ஞானமாகிய உணவினை பொன்புன்றமங்கை செங்கையினாலே குன்றமகள் பார்வதியம்மையனுடைய சிவந்த கைகளாலே ஊட்ட உண்டு அருளிய முதலையார் வந்தார் என்று தில்லைவாழ நடர்களெல்லாம் ஒன்றாக ஈண்டி வந்து குழுமி வந்து இவரை வரவேற்றார்கள். அவ்வாறு வரவேற்கிற பொழுது வேதநாதம் முழங்கின, மங்கள முழக்கங்கள் எல்லாம் எழும்பின. அதோடு மட்டுமல்லாமல் அந்த நகரத்திற்குள்ளே நல்ல நிறைகுடங்கள் தீபங்கள் எல்லாம் ஏற்றி வரவேற்று சோதி மாமணி வாயிலின் புறம் சென்று சோபன ஆக்கமும் சொல்லி அந்த மணிமதில் வாயில் வரை வந்து வரவேற்கிறார்கள் ஞானசம்பந்த பெருமானையும் அவரோடு வந்து அடியார் பெருமக்களையும் சிவபாத இருதயரையும் யாழ்ப்பாணரையும். அப்பொழுது வரவேற்கும் முகமாக மங்கள சொற்களை எல்லாம் சொல்லி வரவேற்கிறார்கள். ஞானசம்பந்தரை எதிரழைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தார்கள். அவ்வாறாக உள்ளே நுழைந்தவர் திரு எல்லையை தாண்டி உள்ளே, முதலை தாண்டி உள்ளே இருந்தவர் வீதிகளை எல்லாம் வணங்கினார். அடுத்து எழுநிலை கோபுரத்தை
பணிந்தார். பணிந்து கோபுரத்துக்கு உள்ளே புகுகிறார். கோபுரத்தின் உள்ளே புகுந்து அந்த செம்பொன்னின் மாளிகை வலம் கொண்டு, அதாவது பொன்பேய்ந்த அந்த தில்லை சிற்றம்பலத்தை வலம் கொண்டு வானூர வடம் திங்கள் சூடுகின்ற பேரம்பலம் தொழுது. இங்கே ஒரு 5 சபை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சிற்றம்பலம், பேரம்பலம், ராஜசபைகளான 5 அப்பங்கள் இருப்போம், நிறுத்த சபைகளான 5 அப்பலங்கள் இருப்பது எல்லாருக்கும் தெரியும். அங்கே பேரம்பலத்தையும் வணங்கி பெருமான் நடராஜ பெருமானுக்கு முன்பாக மெல்ல சென்று அடைகின்ற நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அங்கே சென்றவர் அணுக்கன் திருவாயில் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு சென்று அங்கே தன்னுடைய சிறிய கைகளெல்லாம் தலைக்கு மேல் குவிய, அதாவது சென்னியில் சிறிய சங்கை ஏற உயர்ந்து வாழ்கிற நயனங்கள் கைகொள்ள அந்த காட்சியை கண்டவுடனே அவருடைய கண்களெல்லாம் மகிழ்ச்சியில இறந்தன. அவ்வாறு கைகொள்ள அன்போடு புகுந்தார். புகுந்தவர் அங்கே அந்த சிற்றம்பலத்தை பார்க்கிறார். திருச்சிற்றம்பலம் எவ்வாறு அவருக்கு காட்சி அளிக்கிறது என்றால், அண்ணலார் தமக்களித்த மெய்ஞானமே ஆன அம்பலமும். அண்ணலார் தமக்களித்த மெய்ஞானம் நன்றாக நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஞானப்பாறை விட்ட உடனே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக்கு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று பாடுவார் தெய்வ செக்கிறார். அதான் இங்க பாருங்க, அன்னலாராகிய பெருமான் தமக்கு அளித்த மெய்ஞானமே, அதான் உணர்வறிய மெய்ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், அந்த மெய்ஞானமே ஆன அம்பலமும் உள் நிறைந்த ஞானத்து எழும் ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூத்து. உள்ளத்திலிருந்து எழுகின்ற மகிழ்ச்சி, எல்லையில்லாத மகிழ்ச்சி, அது ஒரு கூத்தாக காட்சி அளிக்கிறது. ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூத்தும் அப்படியே கண்ணுக்கு முன்பாக காணுகிறார். தில்லை சிற்றம்பலத்தை பார்க்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அந்த மெய்ஞானமே ஆன அம்பலத்தையும் தன்னுடைய உள் நிறைந்த ஞானத்தோடு எழுகின்ற ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூத்தையும் கண்ணின் முன்புற கண்டு கும்பிட்டு எழும் களிப்பொடு கடல்காழி புண்ணிய கொழுந்தனையவர் போற்றுவார் புனிதராடிய பொறுப்பு. புனிதராடிய பொறுப்பு, புனிதராகிய நடராஜ பெருமான் ஆடுகின்ற அந்த பொலிவினை போற்ற தொடங்கினாராம். அந்த போற்ற தொடங்குகிற காட்சியை பாருங்கள். சாதாரண நம்போன்றவர்கள் காணுகிற அந்த நடராஜ பெருமானுடைய அந்த நடன காட்சிக்கும் ஞானசம்பந்த பெருமான் கண்ட காட்சிக்கும் என்ன வேறுபாடு? நம்முடைய அருளாளர்கள்லாம் நீங்க அது ஒரு தனி வகுப்பிலே நாம் செய்யலாம். ஞானசம்பந்த பெருமான் நடராஜ பெருமானை கண்டு அடைந்த உணர்வு என்ன? நாவுக்கரச பெருமான் நடராஜ பெருமானை கண்டு அடைந்த உணர்வு என்ன? நம்பியாரூரன் நடராஜ பெருமானை கண்டவுடன் அடைந்த உணர்வு என்ன? அந்த உணர்வுகளை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள், பாடினார்கள் என்பதை பற்றி நாம் உரையாற்ற தொடங்குவோமானால் ஒரு மிகப்பெரிய அற்புதமான உணராக அமையும். இங்கே ஞானசம்பந்த பெருமான் அந்த ஞானமே ஆனமே அம்பலத்தை பார்க்கிறார். அவருடைய காட்சியை எப்படி காட்சியளிக்கிறார் நடராஜ பெருமான் என்றால், உணர்வின் நேர்பர வரும் சிவபோகத்தை, மிக இன்றியமையாத பகுதி இதெல்லாம். நம்முடைய பாட்டுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உணர்வில் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என போற்றுகிறார் ஞானசம்பந்த பெருமான். சாதாரணமாக பார்த்தோம்னா சிவபோகம் என்பது தசகாரியத்துல 10வது நிலை. எல்லாருக்கும் தெரியும். ஆன்மரூபம், தத்துவரூபம், தத்துவ சுத்தி, தத்துவ தரிசனம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம் என்ற 10வது நிலைதான் சிவபோகம். அந்த சிவபோகம் எதனாலே வரும்? பெருமானோடு நாம் உள்ளத்தால் கூடுகிற பொழுது, உள்ளத்தால் உணர்ந்து கூடுகிற பொழுது. நம்முடைய தெய்வ சக்கரார் தொடக்கத்திலே பாடுவார் அல்லவா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று. உணர்தலும் ஓதலும். உணர்தல் என்பது மனத்தினுடைய செயல், ஓதல் என்பது வாயின் செயல். எனவே உணர்ந்தாதானே ஓத முடியும். இப்போ நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த நடராஜனுடைய ஆட்டத்தை பார்க்கிறார். அது உணர்வினில் நேர் பெற வரும் சிவபோகமாக அவர் காட்சியளிக்கிறது. மனத்திலே நாம் மனத்தால் வேண்டுமானால் எண்ணி பார்க்கலாம். அந்த சிவபோகம் என்பது 10வது நிலை, பெருமானோடு கூடியிருக்கிற நிலை. பெருமான் காண்பவர்களுடைய மனமும் காட்சி பொருளும் இரண்டும் ஒன்று கூடுகிற நிலை, அது சிவபோகம்.
அந்த சிவபோகத்தை மனதால் தான் உணர முடியும். ஆனால் அவ்வாறு மனத்தால் உணரக்கூடிய அந்த சிவபோகத்தை சுவாமி என்ன பண்றாரா நடராஜ பெருமான், ஐம்பொறி அளவினும் எளிவர அருளிதி. அவர் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படுகிற 5 பொறிகள் வாயிலாகவும் எளிதாக கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து மகிழ்கின்ற அந்த நிலையை எனக்கு நீ தந்தாய் என்று பாடுகிறார். அது என்ன ஒரு விசேஷம் என்றால், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் நமக்கு கிடைக்கல. 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்று நடராஜ பெருமானுடைய காட்சியை கண்ட நபியாரூர் அந்த காட்சியிலே மகிழ்ந்து நமக்கு எப்படி பாடுகிறார், தென்னிலா மறந்த வேணியாய் உன் திருநடம் குப்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பம் என்று அந்த காட்சியை கண்டு ஆடுவார் பாடுவார் நபியாரூர். ஆனால் அப்படி பாடிய பதிகம் எப்படி நமக்கு கிடைக்காமல் போனதோ, அதை போலவே இந்த நடராஜ பெருமானை கண்ட ஞானசம்பந்த பெருமான் உணர்வில் நேர்வர வெறும் சிவபோகத்தை, இந்த பாடலுக்கு மட்டும் பல நீண்ட நேரம் உரை சொல்ல வேண்டும், நாம் அது மற்றொன்று விரித்தலாக போகும். எனவேதான் நான் விரைவாக செல்கிறேன். உணர்வில் நேர் வரும் சிவபோகம், அது மன உணர்வினாலே மட்டும்தான் பெருமானோடு கூடியிருக்கிற அந்த நிலையை நாம் உணர முடியும். அது உணர்ந்து பேரின்பத்தை உணர முடியும். ஆனால் அந்த காட்சியை, அந்த மனக்காட்சியை, ஆன்ம தரிசனத்தை நடராஜ பெருமான் இவருக்கு இந்த ஐம்பொறி அளவினும் நம்ம புலன்களால் பொறிகளால் கண்டு புலன்களால் அனுபவிக்கிற உணர்வினை நடராஜ பெருமான் அவருக்கு தந்தாரா என்று பெருமானை போற்றி பாடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். உணர்வினில் நேர்மறவதும் சிவபோகத்தை ஒழிவின்றி கொஞ்சம் கூட குறைவில்லாமல் உருவின்கண், அருவமா இல்ல உருவமாக அணையும் ஐம்பொறி, நம்மோடு பொருந்தி இருக்கிற அந்த ஐம்பொறி அளவினும் மெய்வாய்கள் மூக்கு செவி என்று சொல்லப்படுகிற ஐம்பொறி அளவினும் எளிதாக நான் கண்டு மகிழுமாறுகளினை மனத்தால் கண்டு மனத்தால் கூடி பெருமானே அனுபவிக்க வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு சிவபோக நிலையை நான் கண்ணால் கண்டு, காதால் கேட்டு, மூக்கால் முகந்து, வாயால் பாடி, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை எனக்கு நீ அருள்நாயே என்று போற்றி பாடினாராம் ஞானசம்பந்த பெருமான். அது இணையில் வெண்பெரும் கருணையே ஏத்தி உன் எடுத்து சொல் பதிகத்தில் உணரும் இன்னிசை பாடினர் ஆடினர் பொழிந்தனர் வெடிமாறின்னு சொல்லிட்டு அவ்வாறு மகிழ்ந்த உடனே அந்த முதலிலே அடுத்த பதிகம் பாடுகிறார். தில்லைவாழரை சிறப்பித்து ஒரு பதிகம் பாடுகிறார். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்கில்லை சிற்றம்பலங்கையே முற்றா வெண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாதமே என்று தொடங்குகிற பதிகத்தை பாடி முடித்தார். அவ்வாறு பாடி முடித்ததற்கு பிறகு அங்கே திருக்கோயிலை விட்டு வெளியே வருகிறார். தவம் செய்தால் நமக்கு மாதவங்கள் செய்தால் கிடைக்கின்ற அத்தனை பயன்களையும் நல்கின்ற திருவீதி 4 தொழுதார். தொழுதற்கு பிறகு அந்த திருத்தலத்திலே தங்குவதற்கு ஞானசம்பந்த பெருமான் அஞ்சுகிறார். ஏனென்றால் அது தில்லை என்பது விராட் புருடனுடைய இதயஸ்தானம். அதோடு மட்டுமல்லாமல் ஞானாகயம் என்பது ஞான சக்தியினுடைய சொரூபம். அந்த ஞான சக்தியினுடைய சொரூபமாகவும் விராட் புருடனுடைய இதயஸ்தானமாகவும் விளங்குகிற அந்த திருத்தலத்திலே தங்கி உலகவர்கள் தங்களுடைய மனமொழிமைகளால் ஏதேனும் தீமைகள் செய்வார்களால் அது பெரும் அபச்சாரமாகும் என்று கருதி அந்த தில்லையிலே தங்குவதற்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அஞ்சி அங்கிருந்து புறப்பட்டு கிழக்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருவேட்களம் என்றும் தளத்திலே போய் தங்குகிறான். திருவேட்களம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய அந்த கிழக்கு பகுதியில் இருப்பது. அங்கே பாசுபதம் வழங்கிய வரலாறு அது வேட்காளநாதன். அந்த திருவேட்காலத்திலே போய் தங்கி இருக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். திருவேட்காலத்தில் தங்கியிருந்து தில்லைக்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு நாள்தோறும் அவ்வாறு வழிபாடு செய்வார். திரும்ப திருவேட்காலத்துக்கு சென்று விடுவார். அவ்வாறாக அவருடைய வழிபாடு தொடர்கிறது. அப்பொழுது ஒரு நாள் என்ன ஆகிறது, திருவேட்காலத்தில் இருக்கிற பொழுது அங்கிருந்து திருக்கழிப்பாலை என்னும் பக்கத்துல இருக்கிற ஒரு திருத்தலம் திருக்கழிப்பாலை, மிக அருமையான தலம். திருக்கழிப்பாலையில் சென்று வழிபாடு செய்கிறார். அங்கே பதிகம் பாடுகிறார். அதுக்கு பிறகு திரு உச்சி என்று சொல்லப்படுகிற திருத்தலத்துக்கு செல்கிறார். அங்கே பதிகம் பாடுகிறார். அதெல்லாம் முடித்து விட்டதற்கு பிறகு அவருடைய எண்ணம் என்ன சிந்தனையில் வருகிறது என்றால், இந்த தில்லைவாழந்தனர்கள் நீள் மங்குள் ஆடும் கடற்கு அணுக்கராம் பேரு நிலையை அதிசயிப்பார். தில்லைவாழந்தன புராணத்தை நம்முடைய தெய்வ சேக்கடாருடைய பெரிய புராணத்தில்
தில்லைவாழாதவர் புராணம் என்ற ஒரு பகுதி முதல்ல இருக்கும் அல்லவா, அதிலே அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருப்பார். இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேர் ஒன்றில்லார் என்று அவரை சிறப்பித்து பாடுவார். இம்மையே பெற்று வாழ்வார், பெருமானுடைய அருள் முழுவதையும் பெருமானுடைய திருவடி முழுவதையும் இம்மையிலேயே பெற்று வாழ்கின்றவர்களாகிய அந்த தில்லைவாழாதவர்களுக்கு இனி பெரும் பேர் ஒன்று இல்லை என்று சிறப்பித்து சொல்லுவார் நம்முடைய தெய்வ சேக்கரான். அதே போலவே அந்த தில்லைவாழ் அந்தரம் அடியாருக்கும் அடியேன் என்று பெருமான் கோத்த அந்த தொகைக்கும் முதல் பெரும் வாக்காக வழங்கினார் என்றெல்லாம் சிறப்பித்து பாடப்படுகிற அந்த தில்லைவாழந்தவர்களை நினைத்து பார்க்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அங்கிருந்து திரு உச்சியிலிருந்து வருகிற பொழுது தில்லை அந்தவர்கள் திருத்தில்லை அந்தவர்கள் நீள் மன்றுள் ஆடும் கடற்கு அந்த தில்லை சிற்றம்பரத்திலே ஆடுகின்ற பெருமானுடைய சேவடிகளுக்கு அணுக்கராக அணுக்க தொண்டு செய்கிற பேறு பெற்றிருக்கிறார்களே என்று அதிசயத்தோடு வருகிறார். அதிசயத்தோடு வந்து திருவேட்களம் கடந்து மீண்டும் தில்லைக்கு வருகிறார். அவ்வாறு தில்லைக்கு வருகிற பொழுது பெருமானுடைய அருளினாலே இங்கிருந்துதான் நம்முடைய பகுதி தொடங்குகிறது. அண்டத்து இறைவர் அவளால் அணிதில்லை முண்டத்து திருநீற்று 3000 தொண்ட தகைமை கணராதராய் தோன்ற கண்டு அப்பரிசு பெரும்பானருக்கும் காட்டினார். அந்த திருவேட்களத்திலிருந்து தில்லை நோக்கி வருகிறார். அப்பொழுது பெருமானுடைய அருளினாலே தில்லையில் இருக்கிற 3000 அந்தணர்களும் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 அவர்கள் செய்கின்ற அந்த அணுக்க தொண்டர் முதலானவற்றை எல்லாம் சிந்தித்து பார்க்க ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர்கள் கணநாதர்களாக தோன்றுகிறார்கள். கணநாதர்கள் யார் என்று நமக்கு தெரியும். பெருமானோடு இருக்கிற சிவலோகத்தில் இருக்கிற கணங்களுக்கெல்லாம் தலைவர்கள் கணநாதர்கள். அப்படிப்பட்ட கணநாதர்களாக இந்த 3000 மந்தவர்களும் காட்சியளிக்கிறார்கள். சாதாரண மனிதர்களாக இல்லை, கணநாதர்களாக. சிவலோகத்தில் பெருமானோடு 18 கணங்கள் இருக்கும் அல்லவா, அப்படிப்பட்ட கணங்களுக்கெல்லாம் நாதர்களாக விளங்குகிற கணநாதர்களாக நம்முடைய தில்லைவாழந்தவர்கள் 3000 பேரும் காட்சியளிக்கிறார்கள். கண்டு மகிழ்கிறார். தான் கண்ட காட்சி யான் பெற்ற பேரு பெருகைய வையகம் என்ற அந்த உயர்ந்த கோட்பாட்டின்படி பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிற திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அந்த காட்சியினை காட்டி மகிழ்கிறார். கண்டு அப்பரிசு பெரும்பானருக்கும் காட்டினார் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய உயர்ந்த கோட்பாட்டை சொல்லுவார். இவ்வாறு பார்த்து கொண்டே வருகிறார்கள். செல்வம் பெரிவரியா தில்லைவாழந்தவரும் எல்லையில் சீர் சண்பை இளையேறு எழுந்தருளி ஒல்லை இறைஞ்சாமும் தாமும் உடன் இறைஞ்சி மல்லல் அணிவீதி மருங்கணைய வந்தார்கள். இவ்வாறாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவேட்களத்திலிருந்து தில்லைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தில்லைவாழந்தவர்கள் 3000 சென்று இளம் சிங்கம் போல வந்து கொண்டிருக்கிற ஞானசம்பந்த பெருமானை அவர் வணங்குவதற்கும் இவர்கள் வணங்கி உள்ளே அழைத்து வருகிறார்கள். திருக்கோயிலுக்குள்ளே போகிறார்கள். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய உள்ளமெல்லாம் உருக, ஒன்றிய சிந்தை உருக, பெருமானை நினைத்து ஒன்றிய, அதாவது ஒன்றி இருந்த நிமின்கள் என்று நம்முடைய நாவுக்கரசர் சொல்வது போல அந்த ஒன்றிய சிந்தை உருக உயர்மேறு குண்டனைய பேரம்பலம் மருந்து கும்பிட்டு பேரம்பலத்தை கும்பிடுகிறார். மனம் ஒன்றிய நிலையில் உருகுகிறது. பேரம்பலத்தை வழிபாடு செய்கிறார். அதன் பின்னாலே மன்றுள் நிறைந்தாலும் மாணிக்க கூத்தர் அந்த கனக சபையில நின்று ஆடிக்கொண்டே இருக்கிற ஐந்தொழில் கூத்து ஆடிக்கொண்டே இருக்கிற மாணிக்க கூத்தராக விளங்குகிற பெருமானுடைய எதிரே சென்று அணைந்து தாழ்ந்தார். திருக்களித்துப்படி கீழே சென்று தாழ்ந்து வணங்கினார் என்று இவ்வாறு சொல்லிவிட்டு அவ்வாறு தாழ்ந்து எழுந்த ஞானசம்பந்த பெருமான் பாடுகிற பதிகம்தான் ஆடினாயின் அருணையோடு பால்தயிர் என்று இன்று நாம் சிந்திக்க இருக்கிற அற்புதமான பதிகம். ஆடினாய் நறுநெய்யோடு பால்தயிர் என்று எடுத்து ஆர்வத்தால் பாடினார். சேக்கரார் சொல்கிறாருங்க. பின்னாடி நாம் அவருடைய பதிகத்தை பார்க்க இருக்கிறோம். பதிகம் மிக எளிமையான சுவையான அற்புதமான பதிகம். கோயிலே பாடிய பதிகம். கற்றாங்க எரியோம்பி என்ற அந்த பதிகத்துக்கு பின்னாலே அடுத்த பாடிய பதிகம். முதல் முறையாக வந்த பொழுது கற்றாங்க, அதாவது ஒரே தல யாத்திரையில நாள்தோறும் வருகிறார். திருவேட்களத்துல தங்கியிருந்து வருகிறார். ஏனென்றால் அங்க அல்கும் திறம் அஞ்சினார். சில நம்முடைய அருளாளர்களுடைய தன்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருவதிகளை கைத்தோண்டு ஞாபகரசு செய்ததனாலே தன்னுடைய காலால் மீதிக்கு அஞ்சு சித்தவட படத்திலே போய் தங்கினார் நம்பியாரூரர். காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்த பகுதி என்பதனாலே அங்கே காலால் மீதிப்பதற்கு அஞ்சி பக்கத்துல இருக்கிற அந்த பழையனூரிலே சென்று தங்கினார் ஞானசம்பந்த பெருமான் என்பதெல்லாம். அதே போலவே
நம்பியார் ஒரு சீர்காழியை மிதிக்காமல் சுற்றி வருவார். இது அருளாளர்களிடத்தில் காணப்படுகிற மிக உயர்ந்த நிலை. அதுபோல இங்கே இந்த மாணிக்க கூத்தர் எதிர் சென்று திருக்களித்து படிக்க தாழ்ந்தவனாகிய ஞானசம்பந்த பெருமான் ஒரு அருமையான பதியம் பாடினார். ஆடினாய் நெய்யோடு பால் தயிர் என்று எடுத்து ஆர்வத்தால் பாடினார். ஆடினாய் நறு நெய் பால் தயிர் என்று எடுத்து பாடினார். ஆர்வத்தால் பாடினார். பின்னும் அப்பதிகத்தினிலே பரவிய பாட்டொன்றில், அந்த எது பாட்டுன்னு சொல்லல, மொத்தம் 11 பாட்டு இருக்கிறது. அந்த 11 பாட்டுல ஏதோ ஒரு பாட்டுல இந்த தில்லைவாழந்தரனை கணநாதரனாக பார்த்து அந்த காட்சி சிறப்பித்து பாடுறாங்க. அது சொல்றாரு பாருங்க. இன்னும் அப்பதிகத்தினில் பரவிய பாட்டு ஒன்றில் நீடுவாழ் தில்லை நான்மறையோர்தமை கண்ட அந்நிலையெல்லாம் கூடுமாறு கொத்து அவர் தொழுது ஏத்து சிற்றம்பலம் என கூறி இன்ன தன்மையில் இன்னிசை பதிகமும் திருக்கடைக்காப்பும் ஏத்தி மண்ணும் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து எதிர்வந்து முன் நின்று ஆடும் பின்னுவார் சடை கூத்தர் பேரருள் விரியாத விடைபெற்று பொன்னின் அம்பலம் சூழ்ந்து தாழ்ந்து எழுந்து போழ்ந்து சூழ்ந்து தாழ்ந்து எழுந்து போந்து அணைந்தனர் புறமொன்றில் என்று வழிபாடு செய்து முடித்து விட்டதற்கு பிறகு இப்படியெல்லாம் அவருடைய செயல் இருக்கிறது என்பதை நம்முடைய தெய்வ சக்கரார் காட்டுவதன் வாயிலாக ஒரு வழிபாடு நிறைவு செய்து கொள்வதற்கு பின்னாலும் கூட நாம் எப்படியெல்லாம் அந்த திருக்கோயிலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் நமக்கு பதிய வைக்கிறார். இதை பாட்டை பாருங்க. நம்ம பதிகத்துக்குள்ளே நான் போகல. இந்த 2 பாடல்ல தான் அந்த பதிகத்தை பற்றிய குறிப்புகளை நம்முடைய தெய்வ சக்கரார் குறிப்பிடுகிறார். ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று எடுத்து இந்த பாட்டினுடைய தொடக்கம். இவ்வாறாக அந்த தொடங்கி ஆர்வத்தால் பாடத் தொடங்கி பாடினார். இன்னும் அதே பதிகத்தில் 11 பாடல்களுடைய அந்த பதிகத்தில் ஏதோ ஒரு பாட்டில் பரவிய பாட்டு ஒன்றில் போற்றி பாடிய ஒரு பாட்டில், அது எந்த பாட்டு என்பதை நாம் பார்க்கலாம். பரவிய பாட்டு ஒன்றில் என்னங்க யாராவது சொல்றீங்களா? நீடு வாழ்வில்லை நான்மறையோர்தமை கண்ட அந்நிலையெல்லாம், அதாவது எப்படி அண்டத்து இறைவர் அருளாலே அணிவில்லை முண்ட திருநீற்று 3000 வருடம் அவருக்கு கணநாதர்களாக தோன்றினார்களோ அந்த காட்சியை, தான் கண்ட காட்சியை எப்படி நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு காட்டினாரோ அந்த காட்சியை இந்த பதிகத்திலே கூடுமாறு கோத்து அவர் தொழுது ஏத்து சிற்றம்பலம், அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாகிய தில்லைவாழ் அந்தணர்கள் தொழுது போற்றுகின்ற சிற்றம்பலம் என்று கூறி அந்த பாடலை பாடி, அதோடு மட்டுமல்லாமல் இன்ன தன்மையில் இன்னிசை பதிகமும் திருக்கடைக்காப்பும் சாத்தி அந்த பதிகம் முழுவதையும் எவ்வாறெல்லாம் பாடி முடித்திருக்கிறார் என்பதை நம்ம தேவச்சேக்கரார் அருமையாக குறிப்பிடுகிறார். இன்னிசை பதிகம் பாடினார், நிறைவாக திருக்கடைக்காப்பு சாத்தினார். வாறு சாத்தி மண்ணும் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்தேறி, அங்கேயும் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்தேறுவார் ஐம்புல இந்த 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள என்ற காட்சியில. அதே போல இங்கேயும் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து ஏறி வந்து முன் நின்று ஆடும், தனக்கு முன்னாலே நின்று ஆடிக்கொண்டிருக்கிற, ஏனென்றால் உணர்வில் நேர்வர வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி ஐம்போரிய அளவினும் எளிவர அருளினை என்று அதை கண்டு புகழ்ந்தார் அல்லவா. அதனாலே அந்த பின்னுவார் சடை கூத்த நீண்ட சடையை பின்னப்பட்ட நீண்ட சடையுடைய பெருமான் அங்கே கூட அவர்தான் பாடுவார். முதல்ல இந்த கற்றாங்கி எரிவம்பில கூட 2வது பாடல்ல பாடுகிற பொழுது அந்த சடாமுடியினுடைய சிறப்பித்து தான் பாடுவார். பரப்பை படுத்தங்கும் பசுவேட்டு எரிவோமும் சிறப்பற வாழ்தில்லை சிற்றம்பலம், சிறப்பற வாழ்தில்லை சிற்றம்பலத்தை பிறப்பில் பெருமானை பிந்தாள் சடையானை, பிறப்பில் பெருமானை பிந்தாள் சடையானை மரப்பில்லார் கண்டால் மையல் தீவாரை என்று அங்கேயும் பாடுவார் 2வது பாடல்ல. அது போல இங்கேயும் பாடுறாரு பாருங்க. பின்னுவார் சடை கூத்தர் பேரருள் பெற்று நடராஜ பெருமானுடைய அருளை பெற்று, நிச்சயமாக அவரால் உணர முடிகிறது, அருளை பெற்றுக் கொண்டு பிரியாத விடைபெற்று, பெருமானை விட்டு போகிற பொழுது பிரியாத விடைபெற்றுக் கொண்டு பொன்னினம்பலமாகிய அந்த தில்லை சிற்றம்பலத்தை சூழ்ந்து மீண்டும் மலம் வந்து தாழ்ந்து எழுந்து பிறகு புறமுண்டில் போந்தனர் என்று இந்த பதிகப்பாடலுடைய முழு கருத்தையும் நம்முடைய தேவி சேக்கரார் இது பாடல்களிலே சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி
இப்பொழுது நாம் பதிகத்திற்குள் செல்கிறோம். மிக அருமையான பதிகம், அன்பர்களிடம் எல்லாரும் இருக்கு நினைக்கிறேன். 3ஆம் திருமுறையிலே முதல் பதிகம். பதிகம் எளிமையான பதிகம், காந்தார பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்த பதிகம். இந்த முதற் பாடல்ல பாருங்க, ஆடினாயின் அருணையோடு. இப்பொழுது நான் ஞானசம்பந்தருடைய பதிகத்துக்கு சென்று விடுகிறேன். திருச்சிற்றம்பலம். ஆடினாயின் அருணையோடு பால்தயிர் அந்தணர் விரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமா நறுங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பனி கால்கதர் வெண்டிங்கள் சுடினாய் அருளாய் சுருங்க எம தொல்வினையே. மிக அருமையான பதிகம், மிக எளிமையான பதிகம், எளிமையான பாடல். இந்த பாட்டை கொஞ்சம் சொற்களை இடமாற்றிக் கொள்வோமானால் மிக அற்புதமான பொருள் விளங்கும். மீண்டும் பாருங்க, இப்ப நான் சொல்றேன். நறுங்கொன்றை நயந்தவனே, 2வது அடியில பாதிக்கு மேல பாருங்க. நறுங்கொன்றை நயந்தவனே, நறு நெய்யோடு பால் தயிர், நறு நெய்யோடு பால் தயிர் ஆடினாய். அடுத்து பாருங்க, அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் இடமான் ஆடினாய், அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் இடமான் ஆடினாய், மறையோடு பல்கீதமும் பாடினாய், பல்சடை பனி கால்கதிர் வெண்டிங்கள் சூடினாய், எம தொல்வினையே சுருங்க அருளாய். இப்படி பாட்டை மாத்திக்கிட்டீங்கன்னா மிக எளிமையாக பொருள் விளங்கும். மீண்டும் ஒருமுறை நான், ஏன்னா அப்புறம் பொருளை சொல்ல வேண்டிய. நறுங்கொன்றை நயந்தவனே, நறுங்கொன்றை நயந்தவனே, நல்ல தூய்மையான கொன்றை மலர் மாலையை விரும்பிய பெருமானே என்பது பொருள். காரணம் என்னன்னா, கொன்றை என்பது பிரணவம். பிரணவத்துக்கு அடையாளம் நான் தான் ஐயா. இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள் இருக்கலாம், ஆனால் பிரணவ மந்திரத்துக்கு உரிய கடவுள் தாம் என்பதை பெருமான் குறிப்பிடுகிறார். பிரணவ மந்திரத்துக்கு உரிய கடவுள் நான் தான் என்பதை உலகத்திற்கு காட்டுவது போல அவர் அணிந்திருக்கிற கொன்றை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதான் நறுங்கொன்றை நயந்தவனே, நல்ல புதுமையான தூய்மையான கொன்றை மலரை, அது மாலையாகவே தெரியும். ஆனாய நாயனாருடைய வரலாற்றில் நாம் பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட நறுமையான கொன்றையை நயந்த விரும்பி அணிந்திருக்கிற பெருமானே, நறுநெய்யோடு பால் தயிர் ஆடினாய். மேலவாங்க, நறுநெய்யோடு, எப்படி நறுங்கொன்றை போலவோ நறுநெய், தூய்மையான புதுமையான நெய், நறுநெய்யோடு பால் தயிர் ஆடினாய், நெய்யும் பாலும் தயிரும் நீ ஆட்டு வந்தாய். அப்ப பஞ்சகவ்யம், ஆவினு கருங்கலம் அஞ்சாடுதல் இல்லைங்களா? கோவிலு கருங்கலம் கோட்டை, ஆவினு கருங்கலம் நமச்சிவாயன் பண்றாங்க. அப்போ பால் தயிர் நெய், பால் தயிர் நெய், கோமலம் கோசலம் ஆகிய இந்த 5 சேர்ந்ததுதான் பஞ்சகவ்யம். இதான் பெருமானுடைய ஆட்டுக்கு, திருமஞ்சனத்துக்கு மிக இன்றியமையாத பொருள். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, பாலையும் தயிரையும் நெய்யையும் அபிஷேகம் செய்துவிட்டு திருநீற்று அபிஷேகம் செய்வாங்க. திருநீர் அபிஷேகம் பண்ணா என்னன்னா, அதுல கோமலம் கோசலம் 2 கலந்துருக்கும். ஆக இந்த 5ஐயும் சேர்த்து ஆடுவார். பெருமானுக்கு மிக விருப்பமானது. அதுவும் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவரை அபிஷேக பிரியர்னு சொல்வார்கள். திருமால் அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர். நிறைய அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு கோயில்ல 6 காலம் பூஜைன்னா 6 காலம் அபிஷேகம் நடக்கும். ஆனால் இங்க நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 காலம் தான் அபிஷேகம் நடக்கும். நம்ம எல்லாரும் தெரியும், நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 காலம். அதாவது சித்திரையில திருவோணம், ஆணியிலே உத்தரம், மார்கழியிலே திருவாதிரை, ஆவணி, புரட்டாசி, மாசி ஆகிய இந்த 3 மாதங்களிலே வளர்பிறை சதுர்த்தசி என்ற திதி. ஆக இந்த 6 நாட்கள்ல தான் பெருமானுக்கு அபிஷேகமே நடக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றாரு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், பால் தயிர் நெய்யோடு ஆடினாய். இந்த பஞ்சகவ்யம் கொண்டு நீ திருமஞ்சனம் கொண்டாய் என்பது ஒரு பொருள். இதோட மட்டும் இல்ல, நீ அதையும் கொள்ளுவாய், எப்பொழுதும் ஆடினாய், ஐந்தொழில் கூத்து ஆடிக்கொண்டே இருப்பாய். படைத்தல், காத்தல், மறைத்தல், உடுக்கல், அருளல் என்று சொல்லப்படுகிற 5தொழில் கூத்தே ஆடினாய். அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் இடமான் ஆடினாய். எங்க போய் சேர்ந்து தெரியுமா? தில்லைவாழந்தனர்கள் என்றும் உன்னை விட்டு பிரியாத திருச்சிற்றம்பலத்தை உன்னுடைய இடமாக, ஆடுவதற்குரிய இடமாக நீ நாடினாய், தேடி எடுத்துக்கொண்டாய். அந்தணர் பிரியாத சிற்றம்பலம், தில்லை வாழந்தனர்கள், நன்றாக பேருங்க, அவருடைய பேர்ல இருக்கு தில்லை வாழந்தனர்கள். வாழ்ந்தந்தனர், வாழ்கின்றனர், வாழும் வந்தனர் சொல்லல, வாழந்தனர் என்று 3 காலத்துக்கும் பொதுவாக வினைத்தொகையில காலம் கடந்த பெயரச்சத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வாழல எல்லாருமே பாடுறாங்க. அப்ப தில்லை வாழந்தனர்கள் என்றால் அன்று வாழ்ந்தவர்கள், அதற்கு இன்றும் வாழ்கின்றவர்கள், நாளையும் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட தில்லை வாழந்தனர்கள், அதான் இங்க சொல்ற தில்லை அந்தணர் பிரியாத என்றும் அந்த தில்லை வாழ் அந்தணர்கள்
நடராஜ பெருமானை விட்டு பிரியவே மாட்டார்கள். அப்படி அந்தனர் பிரியாத சிற்றம்பலமே பெருமான் ஆடுகிற சிற்றம்பலம் சிதாகாசம் ஞான பெருவழி. நம்முடைய கண்களுக்கு காட்டுவதற்காக இந்த சிற்றம்பலத்தை காட்டுகிறார்களே தவிர, ஆனால் உண்மையிலே பெருமான் ஆடுகிற இடம் ஞானாகாயமாகிய ஞான பரவெளி. அங்கிருந்தான் நான் ஐந்தொழில் கூத்தை ஏற்றிக்கொண்டே இருக்கிறான். அந்த சிற்றம்பலத்தை இடமாக நீ நாடினாய். இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளி அதுதான். இன்றெல்லாம் பெரிய நாசாவில கண்டறிகிறான். ஆனால் என்றோ நம்முடைய சைவம் கண்டறிந்து விட்டது இதுதான் மையப்புள்ளி என்று. அது தூக்கிய திருவடி இருக்கிற அந்த மையப்புள்ளி தான் சரியான இடம். உலகத்தினுடைய உலகப்பந்தினுடைய மையப்புள்ளி என்பதை நம்முடைய சைவம் என்றோ கண்டறிந்தது. இன்று விஞ்ஞானிகள் கண்டறிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடமாக ஐந்தொழில் கூத்து ஏற்றுவதற்குரிய இடமாக அந்தணர் பிரியாத சிற்றம்பலம், அந்தணர்கள் உன்னை என்றும் விட்டு பிரியாத சிற்றம்பலத்தை நாடினாய். இன்னொன்னு பொருள் இருக்குங்க. அந்தணரை பிரியாத என்றால் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர்ல சுவாமியும் ஒருவர், நானும் அவர்களும் ஒருவன் என்று பெருமானை சொல்லி இருக்கிறார். எனவே தில்லை வாழ்ந்தவர்களை விட்டு என்றும் பிரியாத நடராஜ பெருமான், அவரும் அவர்களே ஒருவர். அப்படிப்பட்ட அந்தணரை பிரியாத தில்லை வாழ்ந்தவர்களை விட்டு பிரியாத சிற்றம்பலமாகிய ஞானாகாயத்தையே ஞான பரவழியையே நீ இடமா நாடினாய். நாடினாய் இடமா என்பதை இடமாக நாடினாய். அடுத்து பாருங்க, மறையோடு பல்கீதமும் பாடினாய். பெருமான் மறையை தந்தவர் அவர் தானே. நாத வடிவானவன் பெருமான். முதல்ல வந்த ஒலி முதல்ல சிவதத்துவத்துல பாத்தீங்கன்னா முதல்ல நாதம் விந்து நாயசரம் சாதாக்கியம் சுத்தவித்தை என்று வரும். அப்படி இந்த மறையோடு வேதங்களையும் தந்தவர் பெருமான் தான். வேதங்களை மட்டும் இல்ல, கீதமும் பாடுறார். கீதம் என்ன? பல இசை பண்களோடு கூடியிருக்கிற நம்முடைய திருமுறைகள். மறையோடு பல் கீதமும் பாடினார். அதனாலதான் கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொடர்ந்து இந்த பரஞ்சோதி பயில்விடும் வேதத்தின் மந்திரத்தால் விண்ணுடலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் குளிருக்கு வேடுவரை என்று பாடுவார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அப்படி மறையோடு பல்கீதமும் பாடினாய். நீ பாடினாய், நாங்களும் பார்ப்போம். வேதத்தையும் பாடினாய், பல இசை பண்கள் கூடிய இசை பாடல்களையும் நீ பாடினாய். அதோடு மட்டுமல்ல, பல்சடை பனி கால்கதிர் வெண்டிங்கள் சூடினாய். உன்னுடைய பல சடையை, அது வார் சடை, குறி சடை, சிறு சடை என்றெல்லாம் சொல்லப்படுகிற உன்னுடைய பல் சடையிலே பனிகால் கதிர், பனிகால் என்றால் பனியை குளிர்ச்சியை தருகிற, காலுதல் என்றால் தருதல் என்பது பொருள். பகல் கான்று எழுதரும் பல்கதிர் பரிதி என்று நம்முடைய சங்க இலக்கியம் பாடும். பகல் கான்று எழுதரும் பல்கதிர் பரிதி, காலுதல் என்றால் வெளிப்படுத்தல் என்று பொருள். அதுபோல இங்கே பல் சடை பனி, உன்னுடைய பல சடைகளிலே குளிர்ச்சியை தருகிற பனி கால் கதிர், காலினால் தருகிற வெளியிடுகிற, குளிர்ச்சியை வெளியிடுகிற கதிர்வண்டிகள், நில ஒளியை வீசுகிற வெண்மையான தீகளை கூடினாய். அந்த வெண்தீகளை சூடினாய். சூடிய நீ என்ன பண்ணணும்? ஏமா தோல்வியினையே, ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொல்றாரு. ஏமா தோல்வியினையே, எங்களுடைய பழமையான வினை இருக்கலாம் சஞ்சீத வினை, சஞ்சீத தோல்விட்டா எல்லாம் போயிடும். எனவே எங்களுடைய தோல்வியினை சஞ்சீத வினையை சுருங்க அருளாய், அது சுருங்கி தொலைவுமாறு எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக என்று இந்த முதற் பாடலை ஞானசம்பந்த பெருமான் வேண்டிக் கொள்கிறார். மீண்டும் ஒரு முறை நான் அந்த பாடலை மட்டும் படிக்கிறேன், பாருங்க. இதுல என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், பெருமான் எப்படிப்பட்ட ஆட்டம் ஆடுகிறார். ஏன்னா அபிஷேகம், பெருமான் அபிஷேக பிரியர், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய அபிஷேகத்தை சிறப்பித்து பாடாத புராணங்கள் இல்லை, அவ்வளவு சிறப்புடையது. இன்னும் தேன், நெய், பால், தயிர் ஆட்டுகந்தானே என்றெல்லாம் நம்முடைய அடியார்கள் பாடியிருக்கிறார்கள். தில்லைவாழ் தில்லைவாழ் வேதியர் என்றோ தில்லைவாழ் மறையோர் என்றோ சொல்லாம தில்லைவாழ் அந்தணர்கள் என்று ஏன் குறிப்பிடுகிறார்கள்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் அவர்கள் மறையவர்கள் என்றாலும் வேதியர்கள் என்றாலும் ஒன்றுதானே. மறையை பெய்பவர்கள், மறையை சொல்பவர்கள், மறையை ஓர்பவர்கள் என்றும், வேதத்தை ஓதுபவர்கள், வேதத்தின்படி விதிகள் சடங்குகள் செய்பவர்கள் என்றாலும் நாம் பொருளலாம். எனவே தில்லைவாழ் வேதியர்கள் என்றோ தில்லைவாழ் மறையவர்கள் என்றோ சொல்லாமல் தில்லைவாழ் அந்தணர்கள் என்று ஏன் எல்லாரும் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அந்தணர் என்போர் அறவோர், மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலார். எல்லா உயிர்களிடத்தும் அருள் கொண்டு ஒழுகுகின்றவன் தான் அந்தணன். அதனாலேதான் தில்லைகளில் வாழ்கின்ற அந்தணர்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டு அருள் கொண்டு இரக்கம் கொண்டு அவர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும், இடரை போக்க வேண்டும், அவர்களுடைய வறுமையை போக்க வேண்டும், பசியை போக்க வேண்டும், பஞ்சத்தை போக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தில்லை வாழ்ந்தவர்கள்.
அதையும் ஞான சம்பந்தர் தான் சொல்லுகிறார். கற்றாங்கு எரிவோம்பி கலியை வாரானே சென்றார். களின்னா வறுமை, பிணி, பசி, இடர், துன்பம் இவையெல்லாம் வாராமல் சென்றார்கள். எதனாலே? கற்றாங்கு எரியோம்பி வேள்வி செய்வதனாலே. வேள்வியின் நற்பயன் வீழ்குடல் என்று உங்களுக்கு தெரியும். மழை விண் நின்று பொய்ப்பின் விருநீர் உயரளகுது. உள்ளின் உணர்த்தும் பசி. மழை பொழியவில்லை என்றால் உலகத்திலே பசி வாட்டும். எனவே பசி இல்லாமல் வாழ்வதற்கு மழை வேண்டும். மழைக்கு தேவை வேள்வி செய்ய வேண்டும். அந்த வேள்வியை தாங்கள் கற்ற விதிப்படி செய்கிறார்கள் அந்த தில்லை வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் தில்லைவாழ் வேதியர் என்றோ தில்லைவாழ் மறைவர் என்றோ சொல்லாமல் தில்லைவாழ் அந்தனர் என்று சொன்னதற்கு காரணம் அவர் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டமையினார். அதாவது எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுகின்ற காரணத்தினால் அவர்கள் தில்லைவாழ் அந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் நினைவு கொள்வோமாக. இன்னும் சிற்றம்பலம் என்பது மெஞ்ஞானிகள் அவர் அருளைய கண்ணாக கண்டு திளைக்க பெருமான் ஆனந்த கூத்தாடுகிற பறையான வழிதான் சிற்றம்பலம். இன்னும் சொல்ல போனால் பார்க்கிறோம், அந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாரம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடம் செய் வரதர் கூற்றாட்கள. மாநடம் செய்து கொண்டே இருக்கிற வரங்களை எல்லாம் பழகுகின்ற நடராஜ பெருமானுடைய பொன்போன்ற திருவடிகளை நாம் தொழுவோமானால் ஊனடைந்த உடம்பின் பிறவி தசைத்திரளாலான இந்த உடம்பை எடுத்திருக்கிற இந்த பிறவி அந்த எதற்காக கொடுக்கப்பட்டோ அந்த உறுதியை சாரும். அந்த உறுதியைத்தான் நாம் கடைசியை தலைப்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். அவ்வாறு உறுதியை சாரும். இன்னும் பெருமானுடைய ஆட்டம் எவ்வாறு இருக்கிறது? ஆதியும் நடுவுமாகி அளவிலா அனுபவமாகி என்ற பாடல்ல அற்புத தனிப்பூத்தாடும் தில்லை சிற்றம்பலம் என்று போடுவார்கள். இன்னும் சிற்பர யோமமாகும் தில்லை சிற்றம்பலத்துள் நின்று ஒரு பூடநலம் செய்கின்ற பூக்கடல் போற்றி போற்றி என்றெல்லாம் அந்த நடராஜ பெருமானுடைய திருநடம் சிறப்பாக எல்லாம் போற்றப்படும். நான் முன்பே சொன்னேன், ஒன்றை மாலையை ஏன் அணிந்திருக்கிறார் என்றால் பிரணவ மந்திரத்திற்கு உரிய கடவுள் தான் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அவர் கொண்டை மாலை அணிந்திருக்கிறார். திங்களை ஏன் சூடி இருக்கிறார் என்றால் சரணாகதி தத்துவனுடைய உயர்ந்த நிலை. பெருமானுடைய காலை நாம் பிடித்துக் கொள்வோமானால் அவர் தன்னுடைய தலையிலே வைத்து உலகமெல்லாம் விளங்குவார், நம்மை காட்டுவார் என்பதற்கு அடையாளம். அதோடு மட்டுமல்லாமல் உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணை ஆவன பெருமானுடைய திருவடிகள். யாருக்கெல்லாம் உற்றார் இல்லையோ, உற்றார் யாருடனோ உயிர் கொண்டு போகும் பொழுது உற்றாரத்துறை கூத்தலல்லா நமக்கு உற்றார் யாருடன் என்று நாவுக்கரசர் பாடுவது போல உற்றார் இல்லாதவர்களுக்கு உறுதுணையாவது அந்த பெருமானுடைய திருவடிகள் தான் என்பதை உலகத்திற்கு காட்டுவது போல பெருமான் திங்களை சூடி அவனுக்கு அருள் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம். மூன்றாவது பாடல் ஒரு பாட்டுல குறிப்பிடலான்னு சொன்னா அது மூன்றாவது பாடலில் வருகிறது. அந்த பாடலை நாம் வருகிறவுடன் சிந்திக்கலாம். இப்போது இரண்டாவது பாடல் 2க்கு போகிறோம். கொட்டமே கமழும் குழலாளுள்ள கூடினாய், கொட்டமே கமழும் குழலாளுள்ள கூடினாய், எருது ஏறினாய், முதல் பட்டமே புனைவாய், இசைபாடுவ பாரிடமா நட்டமே நவிழ்வாய், மறையோர் இல்லை நல்லவர் பிரியாத சிற்றம்பலம் இட்டமா உறைவாய், இவை மேவியது என்னை கொலோ. இப்படிப்பட்ட உன்னுடைய கருணை செயலுக்கு என்ன காரணம் என்று வினவுகிறான். கொட்டமே கமழும் குழலாளுள்ள கூடினாய். கொட்டம்னா வாசனைன்னு அர்த்தம். கொட்டமே கமழும் கொல்லம்பூதூர் செல்ல உந்துக சிந்தையார் செல என்று அந்த ஓடத்தில் போகிற பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். பாண்டி நாட்டு தல யாத்திரை முடித்துக் கொண்டு சோழ நாட்டுக்கு வரும்பொழுது அங்கே கொட்டம் என்றால் வாசனை என்பது பொருள். கொட்டமே கமழும் குழலால் என்றால் நல்ல மனம் வீசுகின்ற கூந்தலை உடைய உமையம்மையோடு நீ கூடியிருக்கிறாய், பாதியில் கொண்டிருக்கிறாய். எருது ஏறி இருக்கிறாய், ரிஷபத்தை வாகனமாக கொண்டு ஏறி இருக்கிறாய். முதல் பட்டமே புனைவாய், உன்னுடைய நெற்றியிலே அழகாக பட்டம் அணிந்திருக்கிறாய். இசை பாடுவ பாரிடமா நட்டமே ஆடுவாய், உன்னை சூழ்ந்து பூதகணங்கள் எல்லாம் இசை பாட நீ நாட்டியம் ஆடுகிறாய். மறையோர் தில்லை நல்லவர் பிரியாத சிற்றம்பலம் விட்டமாய் உறவாய். மறை ஓர் தில்லை, மறையோர்னா இந்த இடத்துல மறையவர் என்ற பொருள்ல சொல்ல, மறையை ஓர்கின்ற வேதத்தை ஆராய்கின்ற அர்த்தம். மறையோர் என்றால் வேதத்தை ஆராய்பவர்கள் என்பது பொருள். மறை ஓர்தல், ஓர்தல் என்றால் ஆராய்தல். மறையோர் தில்லை, வேதத்தை ஆராய்கின்ற தில்லையில் வாழ்கின்ற நல்லவர்கள். நல்லவர்கள் நல்லவர்களை சொல்கிற பொழுது ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு சிறப்பு சொல்றார். இந்த பாட்டில நல்லவர் என்கிறார். இந்த தில்லை வாழ் அந்தவர்களாகிய நல்லவர்கள் பிரியாத சிற்றம்பலம், அவர்கள் என்றும் பிரிந்து போகாத சிற்றம்பலம் என்னும் இடத்தில் நீ இட்டமாக உறைவாய். இவை மேவியது என்னை கொலோ. இப்படிப்பட்ட கருணை செயல்கள் எல்லாம் நீ கொண்டதற்கு என்ன காரணம்? நன்றாக பாருங்கள். நல்ல மனம் வீசுகின்ற கூந்தலை உடைய உமையை ஒரு பாகமாக கூடியிருக்கிறாய்.
எருதை உன்னுடைய வாகனமாக கொண்டு ஏறி இருக்கிறாய், நெற்றியிலே பட்டம் அணிந்திருக்கிறாய், பூதகணங்கள் எல்லாம் சூழ்ந்து இசைபாட நீ நட்டம் பயில்கிறாய், நடனமாடுகிறாய். மறையை ஓர்கின்ற வேதங்களை ஓர்கின்ற தில்லையில் பிரியாத நல்லவர்களாகிய அந்த தில்லை வாழ்ந்தவர்கள் வாழ்கின்ற அந்த சிற்றம்பலமே இடமாக உரைகின்றாய். இவை மேவியது என்னைகளோ, இவற்றையெல்லாம் நீ விரும்பி ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன என்று ஒரு வினாவை கேட்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இந்த வினாவுக்கு என்ன பொருள் என்றால், பெருமாடுகின்ற அந்த ஐந்தொழில் கூத்தினாலே உயிர்க்கு உறுதி பொருளை எல்லாம் உபதேசிக்கிறார். அம்மையை கூடியிருக்கிறார், எருதை ஏறி இருக்கிறார், பூதங்கள் சூழ ஆடுகிறார், தன்னுடைய நெற்றியிலே பட்டம் சூட்டி இருக்கிறார். தில்லை வாழ்ந்தவர்கள் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலத்தை இடமாக விரும்பி தங்கி இருக்கிறார் என்றால், இதையெல்லாம் பெருமான் ஆடுகிற அந்த ஐந்தொழில் கூத்தின் வழி உயிர்க்கு உறுதி பொருள்களை உபதேசிப்பதற்காக நடைபெறுகின்ற செயல். அதுதான் போதியார் இருக்கும் பொதுநடம் போற்றி போற்றி புதல்லை பொதுநடம் போற்றி போற்றிவர் ஆதியார் நடுவுமாகி அளவிலா அளவுமாகிங்கிற பாட்டுல போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அப்படி தெய்வ சேக்கரார் குறிப்பிடுவார். இவற்றையெல்லாம் போதித்துக் கொண்டே இருக்கிறதா. அம்மையோடு கூடியிருக்கிற காட்சியும் ஏறுகிற காட்சி ஒன்னொன்னும், அதாவது இந்த உரிமை தொழில் முதல்ல அறத்தின் வழி நிற்றல், நெற்றிப்பட்டம் சூடுவது என்பது ஏதோ அணிகரனாக பெருமான் அணிந்து கொள்ள விரும்புவதில்லை. இதுல பாடுவார், நம்முடைய பல்லவனை சிறந்த பதியத்தில் ஞானசம்பந்தர் பாடுவார், பட்ட நெற்றியர் நட்டமாடுவர். பட்ட நெற்றியர் பட்டம் சூடிய நெற்றியை உடையவர், நட்டமாடுவர். பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து இட்டமாயிருப்பார். பட்டினம் காவிரி பட்டத்தை பக்கத்திலே இருக்கிற பல்லவனீச்சரம் என்ற தளத்திலே இட்டமாயிருப்பார். இவர் தன்மை அறிவாரார். இப்படிப்பட்ட பெருமானுடைய தன்மையை அறிவார் யாராலே முடியும் என்ற ஒரு வினாவை எழுப்புவது போலவே இங்கேயும் இந்த பாட்டிலே நம்முடைய கேட்கிறார். இன்னும் கண்டவர்கள் அஞ்சத்தக்க பூதங்களோடு பெருமான் ஆடுகிறார். எனவே அஞ்சுவதே அது என்பதுதான் பொருள். உலகில் எத்தனையோ தலங்கள் இருக்க தில்லை சிற்றம்பலத்தை ஏன் விரும்பி இருக்கிறார், இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் என்ற ஒரு பெரிய வினா வைத்து விடை காண விடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். மீண்டும் ஒருவரை பாடலை பார்ப்போம். கொட்டமே கமழும் குடலாளோடு கூடினாய் ஒரு செயல், எருது ஏறினாய் இரண்டாவது அருட்செயல், மூன்றாவது முதல் பட்டமே புனிந்திருக்கிறது மூன்றாவது செயல். அது நெற்றியிலே அணிவது வீரர்கள் அணிவது. பெருமான் மரக்கருணையை காட்டினாலும் எல்லா இடத்திலும் தான் மட்டுமே வெற்றி பெறுவார் என்பதை நெற்றியிலே அணிந்திருக்கிற நெற்றியிலே அணிந்திருக்கிற பட்டமும் காலிலே அவர் அணிந்திருக்கிற கடலும் தான் காட்டும். அவர் ஈடுபடுகிற அத்தனை துறையிலேயும் வெற்றியை பெறுவார் என்பதை காட்டும். அதுபோல பட்டமே புனைவாய், பாரிடங்கள் எல்லாம் பூதங்கள் எல்லாம் சூழ இசைப்பாடுவார், அட்டமாடுவார், நல்லவர் பிரியாத சிற்றம்பலத்தை இடமாக கொண்டு உரைவார் என்று பெருமான் செயல்களை எல்லாம் அற்புதமாக பாடி காட்டுகிறார். நம்முடைய ஆடும் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கனம் என்றும், இந்த கருணை செயல்கள் ஐந்தும் என்ன காரணம் பற்றி செய்யப்படுகின்றன என்று வினவுவது போல நம்மை உயிர்த்தோண வைக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்லி, அடுத்து மூன்றாவது பாடல் மிக இனிமையான பாடல். இந்த பாட்டுல தான் அந்த ஒரு பாடல்ல தில்லை வாழ்ந்தவர்களை கணநாதர்களாக கண்டு போற்றிய சிறப்பு. அதை எப்படி பாடுகிறார் பாருங்க. அண்டத்து இறைவர்களால் அணி தில்லை முண்ட திருநீற்று 3000 தொண்ட தகைமை கணநாதராய் தோன்ற கண்டு அப்பரிசு பெரும்பாலருக்கும் காட்டினார் என்று தெய்வ சேக்கரார் கூறினார் அல்லவா. அந்த தான் கண்ட காட்சி எப்படி இருக்கிறது என்பதை நமக்கும் காட்டுகிறார். நீலத்தார் கரியமிடத்தார் பாடலின் 3. நீலத்தார் கரியமிடத்தார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடலை பொடி நீரணிவார் வாசடையார் சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம் சேர்தலால் கடல் சேவடி கைதொழ புறத்தாய் அருளாய் உன காரணம் கூறுதுமே என்று ஞானசம்பந்த பெருமான் நீ கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் நீயே காரணமாகிற தன்மைகளை நான் கூறுகிறேன் என்று சொல்கிறார். நீலத்தார் கரியமிடத்தார் பெருமான் நீலம் நிரம்பிய நீலமணியை போல் பொருந்தி இருக்கிற கரிய நஞ்சுண்ட கழுத்தினை உடையவர். இது பெருமானுடைய அடையாளம். இந்த பெருமானுடைய அடையாளங்களை எல்லாம் கொண்டு விளங்குவது போல தில்லை வாழ்ந்தவர்களை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கண்டு, அதுவும் பெருமானுடைய அண்டத்தார் அருளால், அண்டத்து இறைவர் அருளால் கண்டு அந்த தில்லை வாழ்ந்தவர்கள் 3000 இதை போல காட்சியோடு கண்டு, இந்த அடையாளங்களோடு கண்டு தில்லை வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் கணநாதர்களாக கண்டு
தான் கண்ட அந்த காட்சியை பெரும்பாலருக்கும் திருநீலகண்ட பாணருக்கும் காட்டினார் என்று நான் பார்த்தோம். அப்ப நீலத்தார் கரிய விடற்றார், திறமையான கழுத்தை உடையவர், நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார். இதுதான் சிவபெருமானுடைய அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் தான் கடனாளர்களுக்கு உண்டு. முதல்லயே நான் பார்த்திருக்கோம் அந்த திருமலை சரக்கத்திலேயே. நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார், அவருடைய அழகான நெற்றி மேலே இருக்கிற கண்ணை உடையவர்கள் அந்த கடனாளர்கள். அதே போல பற்று சூலத்தார், தங்கள் கையிலே சூலம் ஏந்தியவர்கள், சுடலை பொடி நீர் அணிந்தார். அவர்கள் சங்காரம், சுடலை என்றால் இடுகாடு, அது சங்காரத்தின் பொழுது எல்லாம் இறந்து போக, எல்லாம் எரிந்து போக அந்த சுடலை பொடியை அணிந்திருக்கிறார் பெருமான். வார்சடையார், நீண்ட சடாமுடி உடையவர், சீரத்தார் தோழுதேத்து ஸ்தம்பம். இப்படிப்பட்ட தன்மையுடைய கடனாளர்களாக காட்சியளிக்கின்ற ஒழுக்கமுடையவர்களாகிய தில்லைவாழ்ந்தவர்கள் தொழுதேத்துகின்ற சிற்றம்பலத்தை நாம் சேருவோமானால், சிற்றம்பலத்தை சென்று வழிபடுவோமானால், வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த வெற்றி கடலை அணிந்திருக்கிற, வீரக்கடலை அணிந்திருக்கிற திருவடியை நாம் கைகொள்வோமானால், அப்பொழுது பெருமானை பார்த்து நாம் என்ன வேண்டிக் கொள்ளலாம்? குலத்தாய் அழகுடைய பெருமானே, இப்படிப்பட்ட அழகையெல்லாம் உடைய பெருமானே, என்ன அழகு! நீலமணி நிறத்தமுடைய கழுத்தையும், நெற்றி மேல் உற்ற கண்ணையும், கையில் சூழவேந்திய தன்மையையும், சுடலை சாம்பலை காவுடைய சுடலை பொடி பூசி என்று சொல்றார் அல்லவா ஞான சம்பந்த பெருமான், அப்படி சுடலை பொடி வீர அணிந்த தன்மையையும், நீண்ட சடாமுடியினையும், தில்லை சிற்றம்பலத்திலே வாழ்கின்ற அந்தவர்கள் தொழுதேற்றுகின்ற அந்த வீரக்கடல் அணிந்த திருவடியையும் நாமும் கைதொழுவோமானால், அப்பொழுது பெருமானை பார்த்து கோலத்தாய் எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக, எங்களுக்கு நீ அருளாய் உன காரணம் கூறுதுமே, எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம். அது படைத்ததோ மறைத்ததோ அழித்ததோ ஒடுக்கலோ அருளதோ எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம் என்று நாங்கள் கூறுதுமே என்றால் பன்மை வினைமுற்று நாங்கள் கூறுவோமாக என்று இந்த பெருமானுடைய அருள் புரிகின்ற நிலையை இந்த 3வது பாடலில் சொல்கிறார். இந்த 3வது பாடல் தான் அந்த தில்லைவாழ்தனர்களை கடனாளர்களாக ஞானசம்பந்த பெருமான் கண்ட காட்சி. மறுபடியும் நினைவுபடுத்தி பாருங்கள். நீல மணிமடல் சிவபெருமானுக்கு உடையது, கணங்களுக்கு சிவகணங்களுக்கு உடையது. சிவகணங்களுக்கு உடையது என்பதை நெற்றிமே கடல் என்ற அந்த முதல்ல திருமலை சரக்கத்திலே நீங்கள் பார்த்திருக்கலாம். யாரெல்லாம் வழிபாட்டுக்காக கீழே நின்று கொண்டிருக்கிறாள் சொல்லுகிற பொழுது இப்படியெல்லாம் நின்று கொண்டிருக்கிறவளை காட்டுவார். அதே போல நீலத்தார் கரிய விடற்றார், நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார், நெற்றி கண்ணை உடையவர்கள், கடனாளர்கள், கையிலே சூலம் ஏந்தியவர்கள், சுடுகாட்டு சாம்பலை பூசியவர்கள், நீண்ட சடாமுடி உடையவர்கள், அப்படிப்பட்டவர்களாக விளங்கினார்கள் அந்த தில்லைவாழனர்கள். அந்த சீலத்தை உடையவர்களாகிய தில்லைவாழனர்கள் தொழுது போற்றுகின்ற சிற்றம்பலத்தை நாமும் பற்றுக்கோடாக சேர்வோமானால், எப்படி தில்லைவாழனர்களுக்கு அது பற்றுக்கோடோ அதே போல நாமும் பற்றுக்கோடாக சேர்வோமானால், அந்த கடலணிந்த பெருமானுடைய சேவடியை கைதொழுது, பெருமானே எல்லா ஊர்களிடத்தும் அருள் செய்கின்ற பெருமானே, கோலத்தாய் அழகுடையவனே, எங்களுக்கு அருளா என்று நாம் அவருடைய அந்த சிறப்புக்குரிய காரணத்தை எல்லாம் போகலாம். இப்பாடல் தில்லைச்சி செல்லுங்க ஞானசம்பந்த பெருமான் தில்லைவாழர்கள் அத்தனை பேரும் சிவகணநாதராக தோற்றமளித்த காட்சி உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று நான் முன்பே சொன்னேன். நீலகண்டம், முக்கண், சூலம், சுடலை பூச்சு, வார்சடை இக்கோலத்தோடும் தில்லைவாழந்தர்களை தாம் கண்டமை குறித்து இந்த பாடலே குறிப்பிடுகிறார் என்று சொல்லி அடுத்த 4வது பாடலுக்கு செல்கிறோம். நேரம் குறுகி வருவதனாலே நான் விரைந்து செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். என்றால் ஒவ்வொரு பாடலையும் பல மணி நேரம் விரிவாக பேச முடியும் நண்பர்களே. அங்கே அரங்கத்திலே இருக்கிற அன்பர்கள் பலரும் இந்த பிரியங்களை எல்லாம் கொடுத்தால் மிக விரிவாக மிக அழகாக சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கிடைத்த வாய்ப்புக்கு அம்மையாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பாடல் எண் 4. கொம்பலைத்து அழகெய்திய நுண்ணிடை கோல வாழ்மதி கோல முகத்தில் 2 அம்பலைத்த கண்ணாள் முலைமேதிய வாசடையான். இவ்வளவு சிவபெருமான் அர்த்தம், நடராஜ பெருமான் அர்த்தம். கம்பலைத்தடு காமுறு காளையர் காதலால் கடல் சேவடி கைதொழ அம்பலத்துறைவான் அடியாருக்கு அடையாவினையே. அம்பலத்து உறைவானாகிய நடராஜ பெருமானுடைய அடியார்களுக்கு எந்த வினையும் வந்து சேராது. ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அம்பலத்துறைவான் என்றால் திருச்சிற்றம்பலத்தில் நின்று ஐந்தொழில் கூத்தி ஏற்றிக்கொண்டே இருக்கிற பெருமான் தான் அம்பலத்துறைவான். அந்த அம்பலத்துறைவானுடைய அடியார்களாக நாம் ஆனோமானால்
அதான் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று மணிவாசல் பெருமான் வேண்டுவார். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று அந்த பெருமானை வேண்டிக் கொள்கிறார் என்றால் காரணம் என்றால் அம்பலத்துறைவான் அடியாருக்கு அடையா வினையே, வினையே அடையா, எந்த வினையும் வந்து சேராது. கவலையே பட வேண்டாம். வினைகள் அதாவது முற்றும் வினைகள் எல்லாம் பாசநீக்கம் வேண்டுமா, வீடு பேர் வேண்டுமா, ரெண்டுக்கும் வழி நடராய பெருமானுடைய திருவடிதான். அதனாலதான் தரிசிக்க முத்தி என்று அந்த திருத்தலத்தை சொல்கிறார். தரிசிக்க முத்தி தருவதுன்னா என்ன? இந்த பாட்டை பாருங்க. கொம்பு அழைத்து அழகு எய்திய நுண்ணெடை. உமையம்மையார் எப்படி இருக்கிறாங்களாம்? உமையம்மையாருடைய நுண்ணிய இடை, மெல்லிய இடை, பெண்களுடைய இயல்பான அழகு அடிப்படையே வந்து மெல்லிய இடை சொல்லுவாங்க. இங்க நுண்ணிடை என்று சொல்றார். நுட்பமான இடை. யாருது? உமையம்மை. அந்த உமையம்மையினுடைய இடையினுடைய மென்மையை பார்த்து பூங்கொம்புகள் எல்லாம் வருதுதான். ஐயோ, இப்படிப்பட்ட மென்மையோடு நம்மாலே இருக்க முடியவில்லையே என்று பூங்கொம்புகள் எல்லாம் வருதுகின்றன. அதான் கொம்பு அழைத்து, கொம்புகளை எல்லாம் வருந்த செய்து, பூக்கள் பூக்குந்த பூங்கொம்புகளை எல்லாம் வருந்த செய்து, அதனையும் அழகு எய்திய, அதனை விட அழகாக விளங்குகிற நுண் இடை, நுட்பமான இடையினையும் கோலா வாழ்மதி போல, கோலா வாழ்மதி போல முகம். அம்மையாருடைய முகம் எப்படி இருக்குன்னா அழகான ஒளி வீசுகிற திங்களை போல, முழு திங்களை போல. கோலா வாழ்மதி, வாழ்னா ஒளி வீசுகிற, கோலம்னா அழகு, அழகான ஒளி வீசுகிற மதியை போன்ற திங்களை போன்ற முகத்தில இரண்டு அம்பலை தகன்னாள். இரண்டு கண்கள், அம்பு போன்ற கண்கள் சொல்லல, அம்பு வருந்துதான். ஐயோ, அம்மையாருடைய கண்ணை போல நம்மால் நீளமாக இருக்க முடியவில்லையே, கூர்மையாக இருக்க முடியவில்லையே, செவ்வரி படர்ந்து இருக்க முடியவில்லையே, குளிர்ச்சியாக இருக்க முடியவில்லையே என்று இந்த வினை பயன் மெய் உரு என்ற நான்கே வகைபெற வந்த ஓமை தோற்றம் என்பது போல நான்கு தன்மைகளும் உடையது பெண்களுடைய கண்கள். உமையம்மையுடைய கண்கள் அப்படிப்பட்ட தன்மையோடு விளங்குகின்றன. அதை போல் நம்மால் இருக்க முடியவில்லையே என்று அம்புகள் எல்லாம் வருந்துதான். அதான் இங்கே சொல்லப்படுகிற செய்தி. முகத்து இரண்டு அம்பலைத்த கண்ணாள். அந்த இரண்டு முகத்திலேயும் விளங்குகிற இரண்டு கண்கள், இரண்டு கண்களும் அம்பினை வருந்த செய்கிறதா. என்ன அம்புன்னா கூர்மையா இருக்கணும், அகலமா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும், செவ்வரி படர்ந்திருக்கணும். இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் அம்மையாருடைய கண்கள் இருக்கின்றன. இவை போல நம்மால் இருக்க முடியவில்லை என்று அம்புகள் எல்லாம் வருந்தலாம். அதான் அம்பலைத்த கண்ணாள். அம்பு வருந்துமாறு செய்த அழகிய கண்களை உடையவளாகிய அம்மையாருடைய முலை மேவியே, அம்மையாரை தன்னுடைய இடப்பாகத்திலே கொண்டு அம்மையாரை தழுவி விளங்குகிற வாசடையான் நீண்ட சடையுடைய பெருமான், அந்த பெருமானை போற்றி போற்றி போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள், பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். யாரு? அந்த தில்லை வாழ்ந்தவர்கள். அதான் அடுத்த செய்தி. மறுபடியும் பாருங்க, அந்த ஒன்றரை வடிய கொம்பு அழைத்து அழகு எய்திய நுண்ணிடை உமையம்மை, கோலா வாழ்மதி போல முகம் உமையம்மை. அந்த முகத்துல இரண்டு அம்பலைத்த கண் உடையவள் உமையம்மை. அப்படிப்பட்ட அம்மையினுடைய முலைமேவிய மார்பகத்தை தழுவி இருக்கிற நம்முடைய நீண்ட சடாமுடியுடைய பெருமான் இருக்கிறான் அல்லவா. நீங்க நடராஜ பெருமானை பார்த்தா விரிசல் இருக்கும், ஞானத்தினுடைய அடையாளம் விரிவு. அதுபோல வாசடையான் கம்பலை தடுகாமுருகாளையர், பெருமானை போற்றி போற்றி, கம்பலை என்றால் ஆரவாரம்னு அர்த்தம். தொல்காப்பியத்திலே சொல்வார், கம்பலை சும்மை கலியே அழுங்கல் என்றுவே நான்கும் அரவ பொருள் என்பது தொல்காப்பியம். அரவம்னா ஓசை, கம்பலைனா ஓசை. ஆரவாரம் செய்கிறார்களாம் தில்லை வாழ்ந்தவர்கள். என்ன சொல்லி எப்படியெல்லாம் பெருமானுடைய துதிக்கிறார்கள், பெருமானை துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், போற்றுகிறார்கள், புகழை பாராட்டுகிறார்கள். அவ்வாறு பாடுவதனாலே ஓ என்ற பேரொலி கேட்கிறது. அதான் இங்கே கம்பலை தேழும் காமுருகாளையர். ஆரவாரம் கொண்டு சிவபெருமானை முக்காரம் இடுவது, காளை முக்காரம் இடுவது போல நம்முடைய தில்லைவாழர்களாகிய காளைகள், தில்லைவாழர்களை காளையர்கள் என்று உருவகம் செய்கிறார். காரணம் என்ன என்றால், காளை வந்து ஏறுபோல் பீடுநடை உடையது. புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை இகழ்வார் ஏறுபோல் பீடுநடை என்றார் வள்ளுவர். அந்த காளை நடை இருக்க, அது ஏறுபோல் பீடுநடை. அந்த பீடு நடை உடையவர்கள் தில்லைவாழர்கள். காரணம் என்னன்னா, பெருமானை வழிபாடு செய்வது, பெருமானை தவிர வேறு யாரையும் வழிபாடு செய்யாமை, இப்படிப்பட்ட உயர்ந்த சிறப்புகளாலே தில்லைவாழர்களுள் பெருமானையும் ஒருவராக கொண்டிருப்பது.
அப்படிப்பட்ட உயர்ந்த சிறப்புகளினாலே பெருமானை புகழ்வதும் துதிப்பதும் போற்றுவதும் பாடுவதும் ஆகிய செயல்களை செய்து பேருளி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். கம்பலைத்து எழுகின்ற காமுறு காளையர், எப்பொழுதும் விருப்பத்தோடு விளங்குகிற காளை போன்ற தன்னுடையவர்களாகிய தெளிவாளர்கள் காதலால் கைதோழ, காதலால் கடல் சேவடி கைதோழ, பெருமானிடத்து கொண்ட காதலோடு, காதலால் என்றால் காதலோடு என்று கொள்ள வேண்டும், ஆளுருவை ஒரு ரூபாய் மாற்றிக் கொள்ளுங்கள். காதலோடு கைதோழ பெருமானுடைய கடல் சேவடி, கடலணிந்த சேவடியை தொழுது அவர்கள் ஆரவாரம் செய்து துதித்து புகழ்ந்து பாடி போற்றி காதல் கொண்டு பெருமானை கைதொழ, அப்படிப்பட்ட கைதொழுகின்ற அம்பலத்துறைவானாகிய நடராஜ பெருமானுடைய அடியார்களுக்கு என்றும் எக்காலத்திலும் வினைகள், எந்த வினைகளும் வந்து சேராது என்று, எந்த வினைகளும் வந்து சேரா என்பது இந்த 4வது பாடலுடைய அருமையான கருத்து. அடுத்த 5வது பாடல் சொல்லும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த கொம்பலை தழுகின்ற, கம்பலை தழுகின்ற, அம்பலை தழுகின்றதை மட்டுமே மிக விரிவாக சொல்லலாம். அடுத்த நாம் 5வது பாடல் மிக அருமையான செய்தி. தொல்லையார் அமுதும்னா நஞ்சுண்டதோர் தூமணி விடரா, எப்படி எல்லாம் சாமி அழைக்கிறார் பாருங்க ஞான சம்பந்த பெருமான். தொல்லையார் அமுதும்னா நஞ்சுண்டதோர் தூமணி விடரா, பகுவாயதோர் பல்லையார் தலையில் பலியேற்றுழல் பண்டரங்கா, இல்லையார் தொழுதேத்து சிற்றம்பலம் சேர்தலால் கடல் சேவடி கைதொழ, இல்லையாம் வினைதான் எரிய மதில் எய்தவனே, மதில் எரிய எய்தவனே, எரிய மதில் எய்தவனே, மதில் எரிய திரிபுரங்களை சம்ஹாரம் செய்த பெருமானே, உன்னை நான் உங்களுடைய சேவடியை வீடு பேறு தருகின்ற சென்னடியை காட்டுகின்ற திருவடியை கைதொழுவோமானால் வினைதான் இல்லை, எந்த வினை இல்லை. முதல்ல சங்கீதமே போயிட்டு இருந்தார், இப்போ எந்த வினையும் இல்லை என்கிறார். மீண்டும் பாருங்க, தொல்லையார் அமுதுண்ண, மிக பழங்காலத்திலிருந்து பார்க்கடலை கடைந்தது அமுது உண்ண வேண்டும் என்று விரும்பிய அந்த தொன்மையான தேவர்கள் அமுது உண்ண, அவர்கள் அமுது உண்ண அதற்கு முன்பாக எழுந்த நஞ்சை இவர் உண்டாரான். அவர்கள் அமுது உண்ண நஞ்சு உண்டதோர் தூமணி மடரா, அவர்கள் வாழ்வதற்காக இந்த உலகம் உயிர்களெல்லாம் உயிர் பெறுவதற்காக நஞ்சு உண்ட, நான் நஞ்சை உண்ட மணி தூமணி மிடரா, அழகான நீலமணி போன்ற கழுத்தை உடைய பெருமானே, பகுவாயதோர் பல்லையார் தலையில் பலியேற்றுழல் பண்டரங்கா, பிளந்த வாயினையுடைய பல்லோடு கூடி இருக்கிற பிரம்மகாபாலத்தில் பகுவாயதோர், பகுதல் என்ற பிளத்தல், பிளந்த வாயினையுடைய பல்லோடு கூடி இருக்கிற தலை பிரம்மகமாலத்திலே பலியேற்றுழல், எல்லங்கள் தோறும் சென்று பலியேற்று வருந்துகின்ற பண்டரங்கா, பாண்டரங்க கூத்தை ஆடியதனாலே பெருமானுக்கு பண்டரங்கன் என்று பெயர். பாண்டரங்க கூத்து எப்ப ஆடினாரு? திரிபுரம் எரித்த உடனே, அந்த திரிபுர தகனம், திரிபுர சம்ஹாரம் நடந்த உடனே அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற வகையில் மிகச்சிறப்பாக ஒரு நடனம் ஆடினார். அதுக்கு பேர் பாண்டரங்க கூத்து என்று பெயர். திரிபுர தகனம் செய்த மகிழ்ச்சியால் தேரினையே நாடக மேடையாக கொண்டு சிவபெருமான் ஆடிய கூத்தனை பாண்டரங்கம் என்று சொல்வார்கள். ஒரு பாட்டு சொல்ற பாருங்க, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் தேரே அரங்காக ஆடிய கூத்தே பாண்டரங்கமே என்பது. இதை விட சிறப்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கிற, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய கலித்தொகையிலே முதற் பாடலிலே ஒரு பாடல்ல இந்த திரிபுர சம்ஹாரத்தை பற்றி சொல்லுவார். மண்டமறு பல கடந்து மதுகையால் நீரணிந்து, நான் சொல்வது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கிற கலித்தொகை என்னும் நூல், கற்றறிந்தார் ஏத்தும் கலி என்று சிறப்பித்து சொல்லப்படுகிற நூல். அதிலே சொல்லுகிறார், மண்டமறு பல கடந்து மதுகையால் நீரணிந்து பண்டரங்கம் ஆளுங்கால் பனையெழில் அணைமெந்தோள் வண்டரற்றும் கூந்தராள் வளர்தூக்கு தருவாளும் என்று அந்த கைத்தொகை ஆசிரியர் கேட்பார். மண்டு அமர பல கடந்து திரிபுர சம்ஹாரத்தின் பொழுது அந்த 3 பேரரக்கர்களோடும் பலமுறை பல கடுமையான போர் செய்து அந்த 3 பேரும் அழிந்து போனதற்கு பிறகு மதுகைன்னா வலிமை, அவர்களை அழித்த வலிமையினாலே அவர்கள் எரிந்து போன சாம்பலை பெருமான் திருநீராக அணிந்து கொண்டு மண்டபர் பல கடந்து மதுகையால் நீரணிந்து பண்டரங்கம் ஆடுங்கால், அதற்கு பிறகு மகிழ்ச்சியோடு பாண்டரங்க கூத்தை பெருமான் ஆடுகிறாராம். அவ்வாறு ஆடுங்கால் உன் பக்கத்தில் இருக்கிற பனை எழில் அணை மெந்தோள், பனைத்தெடுத்த அழகான மெலிய தோள்களை உடைய உமையம்மையார் வண்டரற்றும் கூந்தலால், வண்டுகள் ஒலிக்கின்ற கூந்தலை உடையவனாகி உமையம்மாள் உமக்கு வளர்தூக்கு தருவாளோ என்று தூக்கு பாணி ஓசை என்றெல்லாம் நிறைய செய்திகள் உண்டு. அவற்றையெல்லாம் நாம் கலித்தொகையில கண்டு என்பதெல்லாம். அப்படி வளர்தூக்கு தருவாளோ என்று
2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய சங்க இலக்கியத்திலே இந்த திரிபுர சம்ஹாரத்தை பற்றி வருகிறது. இன்னும் அதற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் மிக விரிவாக அந்த திரிபுர சம்ஹாரம் எப்படி நடந்தது, இதுவரை நமக்கு தெரியாது. திரிபுர சம்ஹாரம் எப்படி நடந்தது என்பதை சொல்லுகிற பொழுது ஒரு பாடலிலே சொல்லுகிறார் நச்சினார்க்கினியர், மேற்கோளாக காட்டுகிறார். அதை மட்டும் நான் இங்கே காட்ட விடுகிறேன். ஏறமர கடவுள் மூவையில் எய்வொழி. ஏறமர கடவுள்னா யாரு? இடவத்தை வாகனமாக கொண்டு ஊர்ந்து வருகிற பெருமானாகிய சிவபெருமான் மூ எயில் எய்வொழி அந்த 3 கோட்டைகளையும் அழித்த பொழுது ஊரு ஊராக கொடியோடும் படையோடும் எல்லாம் எப்படி ஓடுறான் தெரியுங்களா? அந்த அரக்கர்கள் கூறு ஊராக அப்பம தப்பிச்சா போதும் கூட்டம் கூட்டமாக கொடியோடும் படையோடும் அவர்கள் பிடித்திருக்கிற கொடியோடும் அவர்கள் கையில் ஏந்திருக்கிற படையோடும் வேறு வேறு உருவில் விண்மிசை பறந்தவர். வேறு வேறு உருவம் கொண்டு பெருமான்களிலே மாட்டாத வகையில் விண்மிசை பறந்தனர். ஆகாயத்திலே பறந்து போனார்களாம். அவ்வழி ஒளியோடும் உருவோடும் தோன்றி அப்பொழுது நம்முடைய பெருமான் என்ன சொல்லுகிறார்? ஒளியோடும் உருவோடும் தேர் மேலே நின்று தேர் முன் நின்று திசைகளை பணிப்ப தேர் மேலே ஏறி நின்று எல்லா திசைகளும் நடுகுகின்ற வகையில் சுவையும் குறிப்பும் ஒளிவில தோன்றி அவையவையவ்வழி ஆடினான். எல்லா இடங்களிலும் பெருமான் சுவையும் குறிப்பும் தோன்றுமாறு ஆடுகிறான். அவ்வாறு ஆட மைந்தரும் மகளிரும் தன்னிலை அழிய அந்த காட்சியை காண்ட அந்த திரிபுர அந்த மங்கள் ஆடவர்களும் பெண்களும் தன்னுடைய நிலையழிந்து மெய்ப்பொழு சுவையோடு கைப்படை மறப்ப தங்கள் கையில் இருக்கிற போர்க்கருவிகளை எல்லாம் மறந்து போக கடியகால காற்றன காரணம் வருகிற காற்றை போல வேற்றவன் வடிநிலை தெரியா பாண்டரங்கமே என்று அந்த பாண்டரங்க கூத்து எவ்வாறு நடந்தது என்பதை சுருக்கமாக ஒரு பாடல் வழியாக உரை ஆசிரியர் நச்சினார்க்கினியர் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பை உடைய இந்த பாடல்ல 4 செய்திகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, தேவர்கள் அமுது உண்ட செய்தி. இன்னொன்று, தேவர்கள் அமுது உண்டதற்காகத்தான் நஞ்சு உண்ட செய்தி. மூன்றாவது, பிரமகபாலத்திலே பலியேற்ற செய்தி. நான்காவது, பாண்டரங்க கூத்தாடிய செய்தி. ஆகிய இந்த 4 செய்திகள் இந்த 5ஆம் பாடலிலே தெரிவிக்கப்படும் என்று சொல்லி, இன்னும் அந்த பாடலுடைய ஆழமான பொருளை அன்பர்கள் பலமுறை கற்று உணர்ந்து இன்புற வேண்டும் என்று பணிவோடு வேண்டிக் கொண்டு 6வது பாடலுக்கு சொல்கிறேன். ஆகந்தோய் அணி கொன்றையாய் ஆகந்தோய் அணி கொன்றையாய் அனலங்கையாய் அமரருக்கு அமரா உமை பாகந்தோய் பகவா பலியேற்றுழல் பண்டரங்கா மாகந்தோய் பொழில் மல்கு சிற்றம்பலம் மண்ணினாய் மழு வாழினாய் அழல் நாகந்தோய் அறையாய் அடியாரை நன்னாவினையே. இந்த பாடல் சொல்லப்படுகிறது என்றால் சிவபெருமானுக்கு யார் அடியவர்களோ, நடராஜ பெருமானுக்கு யார் அடியவர்களோ அவர்களை வினைகள் வந்து நன்னா நன்னா என்ற நெருங்காது என்பது பொருள். அவர் எப்படிப்பட்ட பெருமான்? ஆகந்தோய் அணி கொன்றையாய் மார்பு வரை அணிந்திருக்கிற, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கண்ணி கார்னரும் கொன்றை காமரம் அண்ணா மார்பில் தாரும் கொன்றை. மார்பிலும் ஒன்றை அணிந்திருக்கிறார், தலையிலும் சூடி இருக்கிறார். கொன்றை பிரணவ புஷ்பாக தலையிலும் சூடி இருக்கிறார், மார்பில் தாராக அணிந்திருக்கிறார். ஆகம் தோய் அணி கொன்றையாய் ஆகம்னா மார்பு, மார்பில் தோய்ந்திருக்கிற அழகான கொன்றை மாலையை அணிந்த பெருமானே. ஆனால் அங்கையாய் கையிலே நெருப்பேந்திய பெருமானே. அங்கியிலே சங்காரம் உண்மை விளக்கம் சொல்லும். ஆனால் அங்கையாய் அமரருக்கு அமரன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் என்று திருவாசகத்திலே மணிவாசகர் பாடுவார். அப்படி அமரருக்கு அமரா உமை பாகம் தோய் பகவா உமையம்மையை ஒரு பாகத்திலே தோய்ந்திருக்கிற பகவனே. பகவன் என்றால் 6 குணங்களை உடையவன் என்பது பொருள். என் குணத்தான் தாளை வணங்காத்தாலே என்று நம்முடைய ஞானசம்பந்த திருவள்ளுவர் சொல்லுவார். கோளில் பொறியில் குணமிலகை என் குணத்தான் தாளை வணங்காத்தாலே என்று 8 குணங்களை சொல்வார். ஆனால் இங்கே 6 குணங்களை சொல்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அதான் பகவன் என்றால் 6 குணங்களை உடையவன். அந்த 6 குணங்கள் எவை என்றால் ஐஸ்வர்யம் வீரியம் ஞானம் புகழ் திரு வைராக்கியம் என்று சொல்லப்படுகிற 6 குணங்களை உடைய பெருமானுக்கு பகவன் என்று பெயர். நாவுக்கரசருடைய பாடலிலே பல இடங்களில் பகவன் என்று சொல்வார். அப்படி பாகம் தோய் பகவா பலியேற்று உழல் பண்டரங்கா. அந்த பல்லையார் தலையில் போன பாட்டுல பார்த்தோம் அல்லவா, பல்லையார் தலையில் பலியேற்றுழல் பண்டரங்கா. அதே போல பாண்டரங்கு கூத்த ஆடிய பெருமானே. மாகம் தோய் பொழில் மல்கு சிற்றம்பலம் மண்ணினாய். மாகம்னா ஆகாயம்னு அர்த்தம். 1000 அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற சோலைகள், அந்த சோலைகள் நிறைந்திருக்கிற சிற்றம்பலம், அந்த திருச்சிற்றம்பலத்திலே நிலைவேறுடையவனாக விளங்குகிறாய். மண்ணினாய் மழுவாளினாய் மழுப்படையை வாழ்போன்று எது இருக்கிறாய். அழல் நாகம் தோய் அறையாய் நெருப்பை போன்ற விஷத்தை கக்குகின்ற
நாகத்தினை இடையிலே கச்சாக அணிந்த பெருமானே, அடியாரின் அண்ணாவிலேயே இப்படிப்பட்ட தன்மைகளை உள்ள பெருமானுடைய அடியார்களுக்கு எந்த வினையும் வந்து சேராது என்று உறுதிபட சொல்லுகிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். எனவே தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கிற ராஜபெருமானை இவ்வாறெல்லாம் எண்ணி எண்ணி அழைத்து அழைத்து நாம் பெருமானை வழிபடுவோமானால் நிச்சயமாக எந்த வினையும் நம்மை நன்னா என்பதை நாம் உறுதியாக கொள்ளலாம் என்பது ஞான சம்பந்த பெருமானுடைய ஆணையிட்ட தன்மை. அடுத்து, ஏன்னா இப்படியெல்லாம் பாடினால் உனக்கு அடிமை பூண்ட எமக்கும் வினை இல்லை என்ற கருத்தை தான் இந்த பாடல் வழியாக உணர்த்துகிறார் ஞான சம்பந்த பெருமான். அடுத்து 7வது பாடல். சாதியார் பளிங்கினோடு வெள்ளிய சங்கவார் குழையாய். பெருமான் காதுல குழை அணிஞ்சிருக்கிறார், சங்கம் குழை அணிந்திருக்கிறார். ஒரு 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 காதுல தங்கத்தாலையும் ஒரு காதுல சங்காலையும் அணிஞ்சிருப்பார். இடப்பாகம் அம்மை பாகம் அல்லவா? இந்த இடப்பாகத்தில் இருக்கிற காதுல தங்கத்தால குழை இருக்கும். வலப்பாகம் அம்மை இவருடைய பாகம் அல்லவா? இங்க சங்குனாலே ஒரு குழை அணிந்திருப்பார். அதான் ஒரு குழை தங்கம் ஒரு குழை சங்கம் உரிய வினோத திரிகூடநாதர் என்று திரிகூடரசப்ப கவிதாயர் திருக்குற்றால கோலஞ்சியிலே பாடுவார். சாதியார் பளிங்கினோடு, நல்ல உயர்ந்த ஜாதி பளிங்கோடு வெள்ளிய சங்கவார் குழையாய், வெண்மையான சங்கத்தினாலே சங்கினாலே சங்கிழைத்து அமைக்கப்பட்ட நீண்ட காதணி அணிந்த பெருமானே, திகழப்படும் வேதியா, வேதங்களால் எடுத்து பேசப்படுகின்ற பெருமானே, விகிருதா, மாறுபட்ட தன்மைகளை எல்லாம் ஒன்றாக உடையவன், சேயாய் நனியானே என்றெல்லாம் சொல்லணும் அல்லவா? அப்படிப்பட்ட மாறுபட்ட தன்மைகளை எல்லாம் ஒன்றாக தன்னகத்து கொண்ட பெருமானே, அதான் வீரதன். விழவாரணி தில்லைதன்னுள், நிறைய விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற அழகான தில்லைதன்னுள் ஆதியாய்க்கு இடம், ஆதியாக விளங்குகிற பெருமானே, உனக்கு இடமாய சிற்றம்பலம். நீ நடமாடிக்கொண்டிருக்கிற, நடம் ஆடிக்கொண்டிருக்கிற நட்டப்பெருமான், அப்படி நடமாடிக்கொண்டிருக்கிற ராஜபெருமானே, உனக்கு இடம் ஆதியாகிய உனக்கு இடம் ஆகிய சிற்றம்பலம் ஆகிய அந்த சிற்றம்பலம் இருக்கிறதே, கனகசபை இருக்கிறதே, அது ஞானப்பரவடி. அந்த ஞானப்பரவடியில் ஞானப்பரவடியை அங்கையால் தோழ நாம் 2 கையும் கூப்பி அந்த ஞானப்பரவடியை கையினால் தொழுதாலே போதும். அவ்வாறு தொழ வல்ல அடியார்களை மனம் மொழி மெய் மூன்றும் ஒன்றிணைந்து பெருமானே நினைந்து பெருமானையே சொல்லி பெருமானுக்கே செய்து ஆட்பட்டு யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள்தான் நல்லவர்கள். அப்படி கைதொழ வல்லவர்களை பாதியாத அகலும் நலியா மணி தீவினையே. தீவினை மலி தீவினை அங்கிருந்து கொண்டார். மலி தீவினை என்றால் மிக்க தீவினைகள் நலியா, நம்மை துன்புறுத்தாது, நலிதல் செய்யாது, வாதியாது, நம்மை வருத்தாது, எதிரிட்டு நில்லாமல் நம்மை விட்டு அகன்று போகும். ஒரு பாடலே பாடுவார் அல்லவா? மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை. ஞானசம்பந்த பெருமான் திருவலஞ்சுழியில பாடுவார். மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயல் காழிநாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாயின விற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார், இசை கற்று வல்லார், ஆதரித்து வல்லார், இசை கற்று வல்லார், சொல கேட்டு உகந்தவர். தாங்கள் பாடுவது மட்டுமல்லாமல் சொல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே. இந்த பதிகத்தை, இந்த பாட்டை நல்லா படிச்சு பாருங்க. 2ஆம் திருமுறையில 106வது பதிகம் திருவலஞ்சுழி பதிகம். அதிலே திருக்கடைக்காப்பிலே இவ்வாறு பாடுகிறார் ஞானசம்பந்தர். மாதோர் ஊரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை, வலஞ்சுழியில் இருக்கிற மருந்துங்கிறார், அவரை உருவகப்படுத்துகிறார். மருந்தினை வயல் காழிநாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலையை, இந்த பதிகத்தை அங்கே திருவலஞ்சுழி பதிகத்தை ஆதரித்து இசை கற்று வல்லார், சொல கேட்டு வல்லார், இவ்வாறு உகந்த விரதமை வாதியா வினை. எப்போ? மறுமைக்கும் இம்மைக்கும், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எந்த வருத்தமும் வந்தடையாது, எந்த வினையும் வந்து வாதிக்காது என்று அங்கே அவர் சொல்வது போல இங்கேயும் பாடுகிறார். சாதியார் பளிங்கினோடு வெள்ளிய சங்கவார் குழையாய். ஒரு காதிலே நல்ல பளிங்கோடு, பளிங்கு போல வெண்மையான ஒளி வீசுகிற சங்கினாலான குழையணிந்த பெருமானே, திகழப்படும் வேதியா, வேதங்களால் மிக விளக்கமாக பேசப்படுகின்ற பெருமானே, விகிருதா, மாறுபட்ட தன்மைகளை ஒன்றாக கொண்டிருக்கிற தன்மையுடையவனே, விழவார நிதிலிடங்கள். விழவு என்றால் விழான்னு அர்த்தம். எப்படி இரா இரவுன்னு ஆகிறதோ, சுறா சுறவுன்னு ஆகிறதோ, புறா புறவுன்னு ஆகிறதோ, நிலா நிலவுன்னு ஆகிறதோ, அது போல விழா விழவுன்னு ஆகிறது. விழவாரணி தில்லைதன்னுள், விழவு விழாக்கள் நிறைந்திருக்கிற அடி செய்கின்ற அந்த தில்லைதன்னுள் ஆதியாய் விளங்குகின்ற பெருமானுக்கு இடம் ஆகிய அந்த சிற்றம்பலத்தை
அங்கையால் தொழ என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று அது திருவலஞ்சூழியிலே பாடுவார். அப்படி பண்ணி ஆதரித்து ஏத்தி வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று பாடுவது போல இங்கே அங்கையால் தொழ வல்லடியார்களை, வல்லடியார்கள் என்றால் வல்ல அடியார்கள் என்பதுதான் தொகுத்தல் விகாரமாகி வல்லடியார் என்று வருகிறது. வல்லடியாரே தான் ரொம்ப முரட்டுத்தனமான அடியார்கள் என்று கருதிவிடாதீர்கள். வல்ல கூட்டல் அடியார். அந்த வல்ல அடியார் என்பது பெயரச்சு தொடர். அந்த வல்ல என்ற பெயரச்சத்திலே ஈற்று அகரம் கெட்டது கேட்டு வல்லடியார் என்று ஆயிருக்கிறது. இப்படி வல்லடியார்களை வல்லடி அங்கையால் தொழ அப்படி தொழுந்த வன்மை மிக்க அடியார்களை மலி தீவினை மிக்க தீவினைகள் நலியா துன்புறுத்தாது, துன்புறுத்தா பாதியாத அகலும் அவர்களுக்கு எதிர் நின்று செயல்படுத்த முடியாமல் வினைகள் எல்லாம் அகன்று ஓடி போகும் என்று இந்த 7வது பாடலில் சொல்கிறார். அடுத்து பாடல் எண் 8. வேயினார் பனை தோழியோடு ஆடலை வெண்டினாய். நான் 2 கதை சொல்கிறேன். வேயினார் பனை தோழியோடு ஆடலை வேண்டினாய். இகிருதா உயிர்கட்கு அமுதாயினாய். இடுகாட்டு எரி ஆடல் அமர்ந்தவனே தீயினார் கணையால் புறம் 3 எய்த செம்மையாய். திகழ்கின்ற சிற்றம்பலம் வெயினாய் கடலே தொழுது எய்தும் மேலுலகே. நாம் அந்த சிவலோகத்தை எய்த வேண்டுவதற்குரிய வழியை காட்டுகிறான். வேயினார் பனை தோழியோடு ஆடலை வேண்டினாய். காளியோடு சாமி ஆடுறாரு. அந்த காளியினுடைய கொட்டத்தை இல்லாடி ஊம்புக்கிற காளிக்கு இந்த உலகமே ஊட்டமாய் போய்விடும் என்றார் மணிவாசா பெருமான். அதுபோல வேயினார் பனை தோழி, வேயினார்னா மூங்கிலை போன்ற பனைத்த திரண்ட தோழையோட வேயிரு தோழி வங்கன் பாடுறோம் இல்லைங்களா? அது போல வேயினார் பனை தோழி, வேய் போன்ற திரண்ட தோலை உடைய அந்த காளியோடு ஆடலை வேண்டினாய். ஊத்தவதாண்டம் ஆடினார் பெருமான் ஆடினாய். நீர்தா மாறுபட்ட தன்மைகளுடைய பெருமானே உயிர்களுக்கு அமுதாயினாய். நீ உயிர்களுக்கு சிறந்தடியார் சிந்தனைகள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். அப்போ பிறந்த பிறப்பு அறுக்கின்ற தன்மைதான் அமுது. பெருமான் அமுதமாக வழங்குகிறார், உயிருக்கு அமுதமாக வழங்குகிறார், உடம்புக்கு இல்லை. அப்படி உயிர்களுக்கு அமுதாயினாய். இடுகாட்டு எரியாடல் அமர்ந்தவனே, இடுகாட்டு எரியாடல் அமர்ந்தவனே, சுடுகாட்டு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. எல்லாத்துக்கும் விட எங்க இருப்பாரு. இடுகாட்டில் எரியா இருகாட்டு எரியாடல் அமர்ந்தவனே, அமர்ந்தவன் என்றால் விரும்பியவனே என்பது பொருள். சுடுகாட்டுல போய் நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடுவதை விரும்பினாரா நம்முடைய சாமி. அப்படி பாருங்க. அப்படி தீயினார் கணையால் புறம் 3 எய்த, 3 புறங்களாக தெரிந்து கொண்டிருந்த முப்புறக்க அறக்கடலை எதனால எரிகிறார் என்றால், ஒரு பெரிய மேருமலையை வில்லாக வச்சு வாசுகிய நானாக பூட்டி ஒரு பெரிய அம்பு வேண்டும் அல்லவா? அந்த அம்பியினுடைய கூர்மையான பகுதி அக்னி. அம்பியினுடைய வாய் இருக்கிறது அல்லவா, அது அக்னி. அந்த இறகு இருக்கிறது அல்லவா, அம்புக்கு இறகு, அது காற்று. அப்புறம் அந்த அம்பு கோல், திரண்ட கோல் இருக்கிறது அல்லவா, அது திருமால். ஆக இப்படி ஒரு அம்பை தயார் செய்கிறார். வலிமையான வாயாக அக்னியையும், பறந்து செல்கிற இறகாக காற்றினையும் வாயுவினையும், காற்று அந்த நீண்ட கோலாக திருமாலையும், வாசுகி என்ற பாம்பை நானாகவும், மேருமலையை வில்லாகவும், சூரியனையும் சந்திரனையும் சக்கரமாக கொண்ட ஒரு பெரிய தேரை உருவாக்கி 4 மலைகளையும் குதிரைகளாக பூட்டி மிக பெரும் போர் செய்தான் அது திரிபுர சம்ஹாரத்துல. ஆனா அந்த போர்ல இவ்வளவு என்ன இருந்தவங்க ஒன்றையும் பயன்படுத்தவில்லை. காரணம், இந்த தேவர்களுக்கு ஏற்பட்ட நம்மை போல ஒரு பெரிய சக்தி நாம் இல்லை என்றால் பெருமானால் இதெல்லாம் முடியுமா என்று நினைத்தார்கள். அந்த அகங்காரத்துக்கு கிடைத்த அடிதான் பெருமான் சிரித்தார், அங்கு எரிந்து போயிற்று. தீயினார் கணையால், அந்த கடையினான் அம்பு, புறம் 3 எய்த, முப்புறங்களையும் எரித்த செம்மையாய், செம்மையுடைய பெருமானே திகழ்கின்ற சிற்றம்பலம், என்றும் திகழ்கின்ற நிகழ்காலத்துல சொல்றார், என்றும் நிலை பெற்று விளங்குகின்ற சிற்றம்பலம் மேவினாய். சிற்றம்பலம் என்னும் அந்த